அரசு மருத்துவமனையின் அந்த 3வது மாடியின் நீண்ட நடைபாதை. மாலை நேரம் 7 மணி ஆகியிருந்தது. காற்றில் ஃபினாயில் மற்றும் மருந்துகளின் ஒரு குறிப்பிட்ட உக்கிரமான வாசனை பரவியிருந்தது. தூய வெள்ளை நிற விளக்குகளின் வெளிச்சத்தில் மருத்துவமனையின் அந்த அமைதி நெஞ்சை மேலும் அச்சுறுத்தி கொண்டிருந்தது. அறிவழகன் ஒரு ஸ்டோர் ரூமின் சற்றே திறந்திருந்த கதவின் அருகே நின்றிருந்தான். அவனது கண்கள் எதையோ வெறித்து கொண்டிருந்தன. 2 மணி நேரத்திற்கு முன்புதான் அவன் தன் மனைவி மலர்விழிக்கு அறுவை சிகிச்சை அரங்கை நோக்கி செல்லும் போது விடை கொடுத்திருந்தான். நெஞ்சில் படபடப்பு இருந்தது. எனினும் மனதில் ஒரு நம்பிக்கை இருந்தது. இந்த அறுவை சிகிச்சை அவளது உயிரை காப்பாற்றும் என்று. நண்பர்களே, சில நேரங்களில் நமக்கு தோன்றுகிறது, நமக்கு நெருக்கமான மனிதர்கள் நமக்காக கடவுளை போல நிற்கிறார்கள் என்று. ஆனால் அதே நம்பிக்கையின் பின்னால் ஏதேனும் பயங்கரம் ஒளிந்திருந்தால் மனிதன் யார் மீது நம்பிக்கை வைப்பான்? உங்கள் கருத்துப்படி உறவுகளில் உள்ள நம்பிக்கை ஒருமுறை உடைந்தால் அதை மீண்டும் சேர்க்க முடியுமா? அவன் அங்கேயே சுவரில் சாய்ந்து நின்று கொண்டிருந்த போது ஸ்டோர் ரூமின் உள்ளிருந்து 2 நர்ஸுகளின் முணுமுணுக்கும் குரல் அவனது காதில் விழுந்தது. ஆரம்பத்தில் அவன் அதை கவனிக்கவில்லை. மருத்துவமனையில் நர்ஸுகள் பேசுவது சாதாரணம்தான். ஆனால் அடுத்த கணமே அவனது காதில் விழுந்த வார்த்தைகள் அறிவழகனின் காலடியில் இருந்த பூமியை உலுக்கியது. நான் உன்னிடம் மீண்டும் சொல்கிறேன், நான் கம்ப்யூட்டரில் சரிபார்த்து விட்டேன். மருத்துவர் பால்கரின் இன்றைய அறுவை சிகிச்சை பட்டியலில் மலர்விழி என்ற பெயரே இல்லை. முதல் நர்ஸ் மிகவும் உறுதியாக ஆனால் தாழ்ந்த குரலில் கூறினாள், அட, அது எப்படி சாத்தியம்? 2வது நர்ஸ் குழப்பத்துடன் கேட்டாள், அவளுடைய கணவர் காலையிலிருந்து வெளியே காத்து கொண்டிருக்கிறார். நாம் தானே அவளை அறுவை சிகிச்சைக்கு முந்தைய வார்டில் தயார் செய்தோம். பிறகு அவள் ஏன் அறுவை சிகிச்சை அரங்குக்குள் சென்றாள்? அதுதான் எனக்கும் புரியவில்லை. அவளுடைய அறுவை சிகிச்சை இன்று திட்டமிட்டபடியே இல்லை. கடந்த 3 வாரங்களில் அவளுடைய பெயரில் எந்த ஒரு பதிவும் மருத்துவர் பாஸ்கரின் கம்ப்யூட்டரில் இல்லை. யாரோ மிகப்பெரிய குளறுபடி செய்திருக்கிறார்கள். இப்போது அந்த குடும்பத்தினரிடம் இதை எப்படி சொல்வது என்பதுதான் கேள்வி. அந்த வார்த்தைகளை கேட்டதும் அறிவழகனுக்கு யாரோ தன் மூளையில் ஊசிகளை குத்துவது போலிருந்தது. அறுவை சிகிச்சை திட்டமிடப்படவில்லை என்றால் என்ன அர்த்தம்? அவன் அங்கே திகைத்து நின்றான். அவனது உடலில் இருந்து ஒரே கணத்தில் இரத்தம் முழுவதும் வடிந்து விட்டது போலிருந்தது. தலை சுற்றியது. அறிவழகன் திருச்சியில் சொந்தமாக கட்டுமான நிறுவனம் நடத்தும் ஒரு மிகவும் அமைதியான, நிதானமான மற்றும் புரிந்து கொள்ளும் மனிதன். தொழிலில் எவ்வளவு பெரிய மன அழுத்தம் இருந்தாலும் அறிவழகன் ஒருபோதும் நிலை குலைந்ததில்லை. அவனது தொழிலாளர்களை கையாளும் முறையும் நிதானத்துடன் முடிவெடுக்கும் குணமும் சந்தை முழுவதும் பிரசித்தி பெற்றது. ஆனால் கடந்த 11 வாரங்களில் இதே உறுதியான அறிவழகன் உள்ளுக்குள் முழுமையாக உடைந்து போயிருந்தான். இந்த விஷயம் 11 வாரங்களுக்கு முன்பானது. மலர்விழி அறிவழகனின் மூச்சாக இருந்த அவனது மனைவி. திருச்சியில் உள்ள ஒரு ஆரம்ப பள்ளியில் ஆசிரியையாக பணிபுரியும் மலர்விழி இயல்பிலேயே மிகவும் மகிழ்ச்சியானவள் மற்றும் படபடவென்று பேசக்கூடியவள். அவளது சிரிப்பொலி மட்டுமே வீட்டை நிறைத்து வைத்திருப்பது போலிருக்கும். ஆனால் ஒரு செவ்வாய்க்கிழமை அவளுக்கு திடீரென வயிற்றில் தாங்க முடியாத வலி ஏற்பட்டது. வழக்கமான வாய்வு அல்லது பித்தத்தின் தொந்தரவாக இருக்கும் என்று நினைத்து ஆரம்பத்தில் அவர்கள் வீட்டு வைத்தியம் செய்தனர். ஆனால் வலி நிற்கவில்லை. அவன் அவளை பரிசோதனைக்காக அழைத்து சென்றான். சில ஸ்கேன் சோதனைகளும் செய்யப்பட்டன. இந்த செய்தி தெரிந்ததும் மலர்விழியின் மூத்த சொந்த அக்கா வளர்மதி உடனடியாக சென்னையிலிருந்து திருச்சிக்கு வந்தாள். வளர்மதி சென்னையில் உள்ள ஒரு பெரிய புகழ்பெற்ற தனியார் மருத்துவமனையில் மூத்த நிர்வாகியாக பணிபுரிந்து வந்தாள். திருமணமாகாத வளர்மதி பார்ப்பதற்கு மிகவும் அக்கறையுள்ளவளாகவும் அன்பானவளாகவும் தோன்றுவாள். மலர்விழியின் உடல்நலக்குறைவு செய்தி தெரிந்ததும் அவள் எல்லா பொறுப்புகளையும் தன் கைகளில் எடுத்துக்கொண்டாள். அறிவழகன், நீ கவலைப்படாதே. எனக்கு தெரிந்த மிக சிறந்த மருத்துவர்கள் சென்னையில் இருக்கிறார்கள். நான் அவர்களிடம் இந்த அறிக்கைகளை காட்டுகிறேன் என்று கூறி அவள் அந்த அறிக்கைகளை சென்னைக்கு கொண்டு சென்றாள். 2 நாட்களுக்கு பிறகு அவள் திருச்சிக்கு திரும்பிய போது அவளது கையில் ஒரு பெரிய புற்றுநோய் நிபுணரின் கடித உரை இருந்தது. அன்று வரவேற்பறையில் அமர்ந்து வளர்மதி அழுது கொண்டே அறிவழகனிடம் அந்த செய்தியை கூறினாள். அறிவழகன், என்னை மன்னித்துவிடு. மலர்விழியின் கணையத்தில் ஒரு கட்டி உள்ளது. அது புற்றுநோய். அதுவும் அது எந்த ஒரு நிலையில் உள்ளது என்றால் அங்கு அறுவை சிகிச்சை செய்வது சாத்தியமே இல்லை. மருத்துவர்கள் கூறினார்கள், அவள் இன்னும் சில மாதங்கள் மட்டுமே நம்மோடு இருப்பாள் என்று. அந்த கணம் அறிவழகனுக்கு எப்படி இருந்தது என்பது அவனுக்கு மட்டுமே தெரியும். அவன் அமைதியாக வீட்டிலிருந்து வெளியேறினான். கார் பார்க்கிங்கில் நின்று கொண்டிருந்த தன் காரில் போய் அமர்ந்து
ஸ்டேரிங் மீது தலை வைத்து கதறி அழுதான். அவனது கண்களுக்கு முன்னால் இருள் சூழ்ந்தது. எந்த பெண்ணுடன் தான் வயதாகி வாழ வேண்டும் என்று கனவு கண்டானோ அவள் தன்னை பாதியில் விட்டு செல்லப் போகிறாள். அந்த 11 வார காலத்தில் வளர்மதி அவர்களின் திருச்சி வீட்டிலேயே தங்குவதற்காக வந்தாள். அவள் அறிவழகனையும் மலர்விழியையும் குழந்தையை போல பார்த்து கொண்டாள். மலர்விழிக்கு தேவையான பத்திய உணவை சமைத்தாள். அறிவழகனை நேரத்திற்கு சாப்பிட வைத்தாள். அவள் அறிவழகனுக்கு தொடர்ந்து மெசேஜ் அனுப்புவாள். கவனமாக இரு அறிவழகன், நான் இருக்கிறேன் அல்லவா? நாம் மலர்விழிக்காக ஏதேனும் செய்வோம், நீ சோர்ந்து விடாதே. வளர்மதியின் அந்த அயராத உழைப்பால் அறிவழகன் அவளது உபகாரத்தின் கீழ் முழுமையாக அழுந்தி கிடந்தான். வளர்மதியை போன்ற ஒரு அக்கா கிடைக்க உண்மையிலேயே புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று அவன் நினைத்தான். ஆனால் பின்னர் வளர்மதியே ஒரு புதிய விடிவெள்ளியை காட்டினாள். அறிவழகன் மருத்துவர் பாஸ்கரன் என்றொரு அறுவை சிகிச்சை நிபுணர் இருக்கிறார். அவர் ஒரு ஆபத்தான அறுவை சிகிச்சையை செய்ய தயாராக இருக்கிறார். உத்தரவாதம் இல்லை, ஆனால் நாம் முயற்சி செய்யலாம். அறிவழகன் ஒரு கணமும் யோசிக்காமல் சம்மதித்தான். அவனுக்கு பணத்தை பற்றி கவலை இல்லை. அவனுக்கு தன் மலர்விழி மட்டுமே வேண்டும். இன்று அந்த நாள் வந்தது. அவளது கடைசி நம்பிக்கையான அறுவை சிகிச்சை இன்றுதான். காலையில் வீட்டிலிருந்து புறப்படும் போது மலர்விழி மிகவும் அமைதியாக இருந்தாள். ஆனால் மருத்துவமனைக்கு வந்த பிறகு அறுவை சிகிச்சை அரங்கிற்கு அழைத்து செல்வதற்கு முன் அறுவை சிகிச்சைக்கு முந்தைய அறையில் அவள் அறிவழகனின் கையை இறுக்கமாக பற்றி கொண்டாள். அவளது கண்களில் கண்ணீர் இருந்தது, ஆனால் முகத்தில் புன்னகை இருந்தது. அறிவழகன், அவள் மெதுவான குரலில் கூறினாள், ஒன்றும் பேசாதே மலர்விழி, எல்லாம் சரியாக நடக்கும். மருத்துவர் பாஸ்கரன் மிகவும் நல்லவர். அறிவழகன் அவளது கையை தட்டி கொடுத்து கூறினான், இல்லை கேள், எனக்கு உள்ளே ஏதேனும் விபரீதம் நேர்ந்தால் எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடு. மலர்விழி, தயவு செய்து சத்தியம் செய். நம் வீட்டு பக்கத்தில் இருக்கும் அந்த தெரு நாய் மணியனுக்கு தினமும் நேரத்திற்கு உணவளிக்க மறந்து விடாதே. அவனுக்கு என் கை சாப்பாடு பழகிவிட்டது. நீ உன்னுடைய வேலை அவசரத்தில் மறந்து விடுவாய். அவனை பட்டினியாக போடாதே. மரணத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கும் தன் மனைவி ஒரு தெரு நாயின் உணவை பற்றி கவலைப்படுகிறாள் என்பதை கேட்டதும் அறிவழகனின் தொண்டை அடைத்தது. அவன் எதுவும் பேசாமல் கீழே குனிந்து அவளது நெற்றியில் நீண்ட முத்தம் ஒன்றை அளித்தான். நான் எதையும் மறக்க மாட்டேன், ஆனால் நீயே சுகமாக திரும்பி வரப்போகிறாய் என்பதை நினைவில் வைத்துக்கொள், அவன் கம்மிய குரலில் கூறினான். அவளை அறுவை சிகிச்சை அரங்கின் திசையை நோக்கி அழைத்து சென்றார்கள். இப்போது நிகழ்காலத்தில் இந்த ஸ்டோர் ரூமின் வெளியே நின்று கொண்டிருக்கும் அறிவழகனை அந்த 2 நர்ஸுகளின் பேச்சு யதார்த்த உலகிற்கு இழுத்து வந்தது. திட்டமிடப்படவில்லை என்றால் என்ன? அறிவழகனின் வாயிலிருந்து அறியாமல் இந்த வார்த்தைகள் வெளிவந்தன. அவனது குரலை கேட்டு அந்த 2 நர்ஸுகளும் திடுக்கிட்டனர். அவன் கதவை முழுமையாக திறந்தான். முன்னால் மலர்விழியின் கணவர் நிற்பதை பார்த்து அவர்களின் முகத்தில் இருந்த நிறமே மாறிவிட்டது. நாம் பேசக்கூடாததை சரியாக அந்த மனிதனே கேட்டுவிட்டான் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். சார், நீங்கள் இங்கே? முதல் நர்ஸ் திணறினாள். என் மனைவியின் அறுவை சிகிச்சையை மருத்துவர் பாஸ்கரன் செய்யவிருந்தார். நீங்கள் இப்போது என்ன கூறினீர்கள்? அவளது பெயர் பட்டியலில் இல்லையா? அறிவழகனின் குரல் இப்போது வியக்கத்தக்க வகையில் அமைதியாகவும் கம்பீரமாகவும் இருந்தது. இது புயலுக்கு முந்தைய அமைதி. நர்ஸுக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை. சார், தயவுசெய்து நீங்கள் இங்கே இருங்கள், நான் மேலாண்மையை அழைக்கிறேன் என்று கூறிவிட்டு அந்த நர்ஸ் நடைபாதையின் மறுபுறம் ஓடினாள். 5 நிமிடங்களில் மேனேஜர் நித்திலன் அங்கு அவசரமாக வந்தார். அவரது முகம் மிகவும் பதற்றமாக இருந்தது. அறிவழகன் சார், தயவுசெய்து என்னுடன் வாருங்கள். நித்திலன் அவனை நடைபாதையின் ஓரத்தில் இருந்து ஒரு தனிப்பட்ட அறைக்கு அழைத்து சென்றார். அறையின் கதவு மூடப்பட்டது. மேஜையின் மீது டிஷ்யூ பேப்பர் பாக்ஸ் வைக்கப்பட்டிருந்தது. மருத்துவமனையின் மொழியில் டிஷ்யூ பேப்பர் பாக்ஸ் வைக்கப்பட்டால் ஏதோ ஒரு கெட்ட செய்தி வரப்போகிறது என்பதன் அறிகுறி. நித்திலன், எனக்கு மலுப்பலான பதில்கள் வேண்டாம். என் மனைவி அறுவை சிகிச்சை அரங்கில் இருக்கிறார். உங்கள் நர்ஸுகள் அவளது அறுவை சிகிச்சை திட்டமிடப்படவில்லை என்கிறார்கள். உண்மையில் இந்த மருத்துவமனையில் என்ன நடக்கிறது? அறிவழகன் நேரடியாக கண்களை பார்த்து பேசினான். நித்திலன் ஒரு பெருமூச்சு விட்டார். அறிவழகன் சார், என்னை உண்மையிலேயே மன்னித்து விடுங்கள். ஆனால் நீங்கள் கேட்டது தான் உண்மை. மலர்விழி அவர்களின் எந்த ஒரு அறுவை சிகிச்சையும் இன்று திட்டமிடப்படவில்லை. உண்மையில் உங்களுடைய ஆவணங்களிலும் எங்களுடைய கம்ப்யூட்டரிலும் ஏதோ மிகப்பெரிய குளறுபடி இருப்பதை நாங்கள் இப்போது தான் கவனித்தோம். குளறுபடியா? என்ன குளறுபடி? அறிவழகனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அறிவழகன் உடனடியாக தன் தொலைபேசியை எடுத்து வளர்மதிக்கு மெசேஜ் அனுப்பினான்.
வளர்மதி, நீ எங்கே இருக்கிறாய்? நர்ஸுகளும் நிர்வாகமும் அறுவை சிகிச்சை திட்டமிடப்படவில்லை என்கிறார்கள். இங்கே ஏதோ மிகப்பெரிய குளறுபடி நடக்கிறது. மெசேஜ் சென்றதும் அறிவழகன் ஃபோன் திரையை பார்த்து கொண்டிருந்தான். சரியாக 90 வினாடிகளில் வளர்மதியின் அழைப்பு வந்தது. அறிவழகன் ஃபோனை காதில் வைத்தான். வளர்மதி, அறிவழகன், என்ன ஆயிற்று? நர்ஸுகள் என்ன சொன்னார்கள்? அவர்கள் சரியாக எந்த வார்த்தைகளை பயன்படுத்தினார்கள்? அவர்கள் மருத்துவர் பாஸ்கரனின் பெயரை எடுத்தார்களா? வளர்மதியின் குரல் ஃபோனில் மிகவும் பயந்ததாகவும் அவசரமாகவும் இருந்தது. அறிவழகனின் மூளையில் ஒரு சிறிய ஆபத்து மணி அடித்தது. வளர்மதியின் குரலில் மலர்விழியை பற்றிய கவலை இல்லை. மலர்விழி எப்படி இருக்கிறாள்? அவள் எங்கே இருக்கிறாள்? அவளுக்கு ஏதேனும் வலியா என்ற ஒரு கேள்வியை கூட அவள் கேட்கவில்லை. அவளது முழு கவனமும் நர்ஸுகளின் வார்த்தைகள் மீதும் அறுவை சிகிச்சை திட்டத்தின் மீதுமே இருந்தது. அவர்கள் அறுவை சிகிச்சை திட்டமிடப்படவில்லை என்றார்கள். அறிவழகன் எச்சரிக்கையாக பதில் கூறினான். அதற்குள் அறையின் கதவு திறக்கப்பட்டது. நித்திலன் மீண்டும் உள்ளே வந்தார். அவனது முகத்தில் இப்போது முன்பை விட அதிக தீவிரம் இருந்தது. அவன் அறிவழகனிடம் ஃபோனை வைக்குமாறு சைகை செய்தான். அறிவழகன் சார், நித்திலன் மிகவும் தீவிரமான குரலில் கூறினார். தயவுசெய்து ஃபோனை வையுங்கள். எங்களுடைய முதன்மை நிர்வாகி இளங்கோவன் நேரடியாக இங்கே வந்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய வழக்கு தொடர்பாக அவரிடம் ஏதோ அதிரடியான தகவல் கிடைத்துள்ளது. நித்திலனின் அந்த வார்த்தைகளும் ஃபோனின் மறுபுறத்தில் இருந்து ஹலோ அறிவழகன், என்ன நடக்கிறது அங்கே என்று கேட்கும் வளர்மதியின் குரலும், இவை இரண்டுக்கும் இடையில் அறிவழகன் இப்போது ஒரு பயங்கரமான உண்மையின் வாசலில் நின்றிருந்தான். 11 வாரங்களின் அந்த இருள் இப்போது ஏதோ ஒரு புதிய மற்றும் பயங்கரமான யதார்த்தத்தை நோக்கி அவனை இழுத்து கொண்டிருந்தது. நித்திலனின் அந்த அறைக்குள் இருந்த அமைதி இப்போது பனிக்கட்டியை போல உறைந்திருந்தது. அறிவழகனின் மூச்சு பலமானது. ஃபோனில் வளர்மதியின் குரல் இன்னும் வந்து கொண்டிருந்தது. நித்திலனின் சைகையால் அறிவழகன் எதுவும் பேசாமல் வளர்மதியின் ஃபோனை துண்டித்தான். சில நிமிடங்களில் அறையின் கனமான கதவு மீண்டும் திறக்கப்பட்டது. ஒரு நடுத்தர வயதுடைய கம்பீரமான முக அமைப்பை கொண்ட நபர் உள்ளே நுழைந்தார். அவரது கழுத்தில் இருந்த அடையாள அட்டையில் இளங்கோவன் முதன்மை நிர்வாகி என்று தெளிவாக எழுதப்பட்டிருந்தது. அவரது கையில் ஃபைல்களின் ஒரு பெரிய கட்டு இருந்தது. இளங்கோவன் அறிவழகனை பார்த்தார். அவரது முகத்தில் அனுதாபமும் மிகுந்த கவலையும் தெளிவாக தெரிந்தது. அவர் அறிவழகனுக்கு முன்னால் இருந்த நாற்காலியில் அமர்ந்தார். தன் இரு கைகளையும் மேஜை மீது கோர்த்து கொண்டு நேரடியாக விஷயத்திற்கு வந்தார். அறிவழகன் சார், நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாமல் நேரடியாக விஷயத்திற்கு வருகிறேன். இளங்கோவனின் குரல் மிகவும் கம்பீரமாக இருந்தது. உங்களுடைய மனைவி மலர்விழியின் பெயர் இன்று மருத்துவர் பாஸ்கரனின் அறுவை சிகிச்சை பட்டியலில் எப்போதுமே இல்லை. கடந்த 3 வாரங்களில் மட்டுமல்ல, இன்று காலையிலும் கூட அவளது பெயரில் எந்த ஒரு பதிவும் எங்களுடைய கம்ப்யூட்டரில் பதிவு செய்யப்படவில்லை. ஆனால் சார், என்னிடம் ஆவணங்கள் இருக்கின்றனவே. வளர்மதியே சுயமாக மருத்துவர் பாஸ்கரனின் சந்திப்பு நேரம், அறுவை சிகிச்சைக்கு முந்தைய அனுமதி மற்றும் அறுவை சிகிச்சையை முடிவு செய்திருந்தாள். அவள் கொடுத்த ஃபைலின் அடிப்படையில் தான் எங்களுக்கு இங்கே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடங்குவதற்காக கூறப்பட்டது. நாங்கள் பணம் செலுத்தவும் தயாராக இருந்தோம். அறிவழகனின் குரல் நடுங்கியது. அவனது நெற்றியில் வியர்வை துளிகள் அரும்பின. இளங்கோவன் தன் கையில் இருந்த ஒரு ஃபைலை திறந்து அதிலிருந்த ஒரு காகிதத்தை அறிவழகனுக்கு முன்னால் நகர்த்தினார். இதுதான் மிகப்பெரிய மற்றும் அதிரடியான விஷயம் அறிவழகன் சார். எந்த ஒரு பரிந்துரை கடிதம் மற்றும் மருத்துவ அறிக்கையின் அடிப்படையில் மலர்விழிக்கு இங்கே சிகிச்சை அளிக்கப்படுகிறதோ, அந்த கடிதம் எங்களுடைய மருத்துவமனை கம்ப்யூட்டரிலிருந்து எப்போதுமே உருவாக்கப்படவில்லை. எங்களுடைய டேட்டாபேஸில் இருந்த மருத்துவரின் கையெழுத்தோ அல்லது இந்த வடிவத்திலோ எந்த ஒரு கடிதமும் இல்லை. இந்த கடிதம் வெளியிலிருந்து போலியாக தயாரிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டுள்ளது. எளிய மற்றும் தெளிவான வார்த்தைகளில் சொல்வதானால், இந்த பரிந்துரை கடிதம் முற்றிலும் போலி, ஜோடிக்கப்பட்டது. போலி, பொய், இந்த வார்த்தைகள் அறிவழகனின் காதுகளில் விழுந்து ஒரு வெடிகுண்டை போல வெடித்தன. அவனது கண்களுக்கு முன்னால் இருள் சூழ்ந்தது. அவனது உதடுகள் காய்ந்து போயின. அவன் மேஜையின் விளிம்பை இறுக்கமாக பற்றி கொண்டான். அப்படியென்றால் அறிவழகன் எவ்வாறோ வார்த்தைகளை சேகரித்தான். அவனது மூச்சு திணறியது. அப்படியென்றால் என் மலர்விழிக்கு புற்றுநோய் இல்லையா? அவள் இறக்க மாட்டாளா? இந்த கேள்வியை கேட்கும்போது அறிவழகனின் குரலில் பயம், நம்பிக்கை மற்றும் கடுமையான மனவேதனை ஆகியவை ஒன்றாக கலந்திருந்தன. இளங்கோவன் அவனை பார்த்து மிகவும் கவனமாக கூறினார். அறிவழகன் சார், நாங்கள் இன்னும் முழுமையாக விசாரணை செய்து கொண்டிருக்கிறோம். மருத்துவர்களின் ஒரு குழு அவளது உண்மையான நோயை கண்டறிய அவளது நிஜமான அறிக்கைகளை மீண்டும் பரிசோதிக்கப் போகிறார்கள்.
ஆனால் ஆரம்பகட்ட ஆய்வின்படி நான் உங்களுக்கு இந்த அளவிற்கு உத்தரவாதம் அளிக்க முடியும். எந்த ஒரு ஆவணங்களின் அடிப்படையில் அவளுக்கு தீவிர கட்ட புற்றுநோய் என்று அறிவிக்கப்பட்டதோ அந்த ஆவணங்கள் 100 விழுக்காடு பொய்யானவை. அவளுக்கு எந்த ஒரு உயிருக்கு ஆபத்தான நோயும் இல்லை. இளங்கோவினின் இந்த வாக்கியத்தை கேட்டதும் அறிவழகனின் மனதில் ஒரே நேரத்தில் உணர்ச்சிகளின் மிகப்பெரிய வெள்ளம் கரை புரண்டது. கடந்த 11 வாரங்களில் அவளது துக்கம், அந்த அடக்கப்பட்ட ஏக்கம், இரவாக தூங்காமல் கழித்த அந்த அமைதியற்ற தருணங்கள் மற்றும் குளியல் அறையில் குழாயின் சத்தத்தை பெரிதாக்கிவிட்டு விம்மி விம்மி அழுத நாட்கள், இவை அனைத்தும் அவனது கண்களுக்கு முன்னால் ஒரு திரைப்படத்தை போல ஓடின. எந்த வளர்மதியை அவன் ஒரு தெய்வமாக நினைத்தானோ, யார் அவர்களின் வீட்டில் தங்கி சமைத்து கொடுத்தாலோ, யார் ஒவ்வொரு இரவும் அவனுக்கு மன ரீதியான ஆதரவு தருவது போல நாடகம் ஆடினாலோ, அந்த வளர்மதி அவர்களின் வாழ்க்கையுடன், அவனது மனைவியின் உயிருடன் இவ்வளவு பெரிய விளையாட்டை விளையாடியிருக்கிறாள். இதெல்லாம் ஒரு நாடகமா? ஆனால் ஏன்? வளர்மதிக்கு இதனால் என்ன கிடைக்கப் போகிறது? பல கேள்விகள் அறிவழகனின் மூளையில் தாண்டவமாடின. அன்று இரவு மருத்துவமனையின் சிறப்பு அறையில் கடுமையான அமைதி நிலவியது. மலர்விழி படுக்கையில் கிடந்தாள். அவளது கையில் குளுக்கோஸ் ஏற்றப்பட்டு கொண்டிருந்தது. அறுவை சிகிச்சைக்கு முன்பு அவளுக்கு அளிக்கப்பட்ட மயக்க மருந்தின் வீரியம் இப்போது மெல்ல மெல்ல குறைந்து கொண்டிருந்தது. அதனால் அவள் மிகவும் சோர்வாகவும் மயக்கமாகவும் காணப்பட்டாள். அறிவழகன் அவளது படுக்கைக்கு அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்தான். அவளது இடது கையை தன் 2 கைகளாலும் இறுக்கமாக பற்றி கொண்டிருந்தான். அவளோடு உண்மையிலேயே இருக்கிறான் என்பதை உறுதிப்படுத்தி கொள்வது போல. மலர்விழி மெதுவாக கண்களை திறந்தாள். அவளது முகத்தில் இன்னும் மயக்கம் இருந்தது. அவள் அறிவழகனை பார்த்து மிகவும் பலவீனமான குரலில் கேட்டாள், அறிவழகன், அறுவை சிகிச்சை ஏன் நடக்கவில்லை? என்னை ஏன் வெளியே அழைத்து வந்தார்கள்? அறிவழகனின் நெஞ்சில் சுளீர் என்றது. அவனுக்கு உண்மை தெரியும். ஆனால் இந்த நிலையில் மலர்விழிக்கு இவ்வளவு பெரிய அதிர்ச்சியை கொடுப்பது அவளது உயிருக்கே ஆபத்தாக முடியலாம். அவன் தன் உணர்ச்சிகளை பெருமளவில் கட்டுப்படுத்தி கொண்டான். முகத்தில் ஒரு பொய் புன்னகையை வரவழைத்து அவளது கையை தட்டி கொடுத்து கூறினான், ஒன்றுமில்லை மலர்விழி. மருத்துவர்களுக்கு உன்னுடைய சில இரத்த பரிசோதனை அறிக்கைகளை மீண்டும் சரிபார்க்க வேண்டும். கம்ப்யூட்டரில் ஏதோ ஒரு சிறிய தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது. அவர்கள் அறுவை சிகிச்சையை 2 நாட்களுக்கு ஒத்தி வைத்துள்ளனர். நீ கவலைப்படாதே, நான் இருக்கிறேன் அல்லவா? மலர்விழி அறிவழகனின் கண்களை பார்த்தாள். கடந்த 19 ஆண்டுகளாக அவள் இந்த மனிதனுடன் வாழ்ந்து வருகிறாள். அறிவழகன் பொய் சொல்லும் போதோ அல்லது எதையேனும் மறைக்கும் போதோ அவனது கண்ணிமைகள் அதிகமாக சிமிட்டும் என்பது அவளுக்கு தெரியும். அவளது கண்களில் ஒரு சந்தேக கோடு விழுந்தது. அறிவழகன் எதையோ மறைக்கிறான் என்பதை அவள் புரிந்து கொண்டாள். ஆனால் மருந்தின் மயக்கத்தாலும் உடம்பில் தெம்பு இல்லாததாலும் அவள் அதிக கேள்விகள் கேட்கவில்லை. அவள் ஒரு பெருமூச்சை மட்டும் விட்டுவிட்டு மீண்டும் கண்களை மூடிக்கொண்டாள். மலர்விழி தூங்கிய பிறகு அறிவழகன் அறைக்கு வெளியே வந்தான். இரவு 12:30 மணி ஆகியிருந்தது. முழு மருத்துவமனையும் அமைதியாகியிருந்தது. நடைபாதையில் இயந்திரங்களின் மெல்லிய சத்தங்கள் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தன. அறிவழகன் ஒரு நாற்காலியில் அமர்ந்து தன் பையில் இருந்து மொபைலை எடுத்தான். அவன் வளர்மதியின் பழைய மெசேஜ்களை பார்க்க தொடங்கினான். கடந்த 11 வாரங்களில் அவள் அனுப்பிய ஒவ்வொரு மெசேஜும் இப்போது அறிவழகனுக்கு வேறு பொருளை உணர்த்தியது. அறிவழகன், கவனமாக இரு. மலர்விழிக்கு பிறகு உன்னுடைய நிலை என்னவாகும் என்று நினைத்தால் என் இதயம் வெடிக்கிறது. நீங்கள் இருவரும் நான் இல்லாமல் என்ன செய்வீர்களோ தெரியாது. நான் இருப்பதால் தான் எல்லாம் நேரத்திற்கு நடக்கிறது. அறிவழகன், நீ உன்னை பார்த்துக்கொள். மலர்விழி சென்று விட்டால் நான் உன்னை ஒருபோதும் தனியாக விடமாட்டேன். அந்த செய்திகளில் உள்ள வார்த்தைகளை படிக்கும்போது அறிவழகனின் உடலில் மயிர்குச்செறிந்தது. எந்த வார்த்தைகளில் அவனுக்கு முன்பு அனுதாபமும் அன்பும் தெரிந்ததோ இப்போது அந்த வார்த்தைகளிலிருந்து வளர்மதியின் கொடூரமான சதியும் வஞ்சக எண்ணமும் தெளிவாக புரிந்தது. அவளுக்கு மலர்விழி குணமடைய வேண்டும் என்ற எண்ணமே இல்லை. மாறாக மலர்விழி எப்போது போவாள் என்று காத்து கொண்டிருந்தாள். அறிவழகனின் கை கோபத்தால் நடுங்கியது. அவனுக்கு தோன்றியது, இப்போதே வண்டியை எடுத்துக்கொண்டு வளர்மதியின் வீட்டிற்கு சென்று அவளிடம் நேருக்கு நேர் ஏன் எங்களிடம் இப்படி செய்தாய் என்று கேட்க வேண்டும் என்று. ஆனால் அவனது கட்டுமான தொழிலில் பழகிய குளிர்ந்த மூளை அவனை தடுத்தது. வளர்மதி மிகவும் புத்திசாலி, ஒரு பெரிய மருத்துவமனையின் நிர்வாகி. அறிவழகன் இப்போது அவளிடம் சண்டையிட்டால் அவள் உஷாராகி விடுவாள். தன் கம்ப்யூட்டர் அமைப்பில் உள்ள அனைத்து போலி ஆதாரங்களையும் அமைதியாக அழித்து விடுவாள். அப்படி நடந்தால் அறிவழகனிடம் நீதிமன்றத்திலோ அல்லது போலீசாரிடமோ நிரூபிக்க எதுவுமே மிஞ்சாது.
அவன் பொறுமையாக இருப்பது அவசியமாக இருந்தது. உறுதியான ஆதாரங்கள் இல்லாமல் எடுக்கும் முடிவு முட்டாள்தனமாக முடியும். வெள்ளிக்கிழமை காலை விடிந்தது. மருத்துவமனையின் ஜன்னல் வழியாக திருச்சியின் இளம் வெயில் உள்ளே வந்தது. ஆனால் அறிவழகனின் மனதில் இன்னும் இருள் சூழ்ந்திருந்தது. அவன் இரவு முழுவதும் ஒரு சொட்டு கூட தூங்கவில்லை. காலை 8 மணிக்கு அவன் மருத்துவமனையின் வாகன நிறுத்த பகுதிக்கு வந்து தன் காரின் டிரைவர் இருக்கையில் அமர்ந்தான். அவனது கைகள் இன்னும் ஸ்டீரிங் மீது நடுங்கிக் கொண்டிருந்தன. அவனுக்கு இப்போது மருத்துவத்துறையில் உள்ள ஒரு நபரின் உதவி தேவைப்பட்டது. அவர் முற்றிலும் நேர்மையானவராகவும் வளர்மதியிடமோ அல்லது இந்த மருத்துவமனை அமைப்பிடமோ எந்த ஒரு தொடர்பும் இல்லாதவராகவும் இருக்க வேண்டும். அவனது மூளையில் ஒரு பெயர் வந்தது. மருத்துவர் மாதவி. மாதவி மலர்விழியின் கல்லூரி காலத்து மிக நெருங்கிய தோழி. தற்போது அவள் சென்னையில் உள்ள ஒரு புகழ்பெற்ற நிறுவனத்தில் மகளிர் மருத்துவ நிபுணராக பணிபுரிந்து கொண்டிருந்தாள். அறிவழகன் ஒரு பெருமூச்சு விட்டு மாதவியின் நம்பரை அழைத்தான். 2 ரிங்குக்கு பிறகு மாதவியின் மகிழ்ச்சியான குரல் கேட்டது. ஹலோ அறிவழகன், எப்படி இருக்கிறாய்? மலர்விழி எப்படி இருக்கிறாள்? அவளுடைய அறுவை சிகிச்சை எப்படி நடந்தது? அறிவழகனின் தொண்டை அடைத்தது. அவன் சில வினாடிகள் எதுவுமே பேசவில்லை. அறிவழகன், குரல் கேட்கிறதா? என்ன ஆயிற்று? எல்லாம் நலம்தானே? மாதவியின் குரல் உடனே கவலையாக மாறியது. மாதவி, அறிவழகனின் குரல் உடைந்தது. எல்லாம் முடிந்து விட்டது. அதாவது என்ன தெரிகிறதோ அது உண்மையில் அப்படி இல்லை. எனக்கு உன்னுடைய மிகப்பெரிய உதவி தேவை. அதற்கு பிறகு அடுத்து 10 நிமிடங்களில் அறிவழகன் வாகன நிறுத்தத்தில் அமர்ந்து மாதவியிடம் ஆரம்பத்திலிருந்து நடந்த அனைத்தையும் கூறினான். 11 வாரங்களுக்கு முன்பு வளர்மதி கொண்டு வந்த அந்த பரிந்துரை கடிதம், குணப்படுத்த முடியாத கட்டி என்ற செய்தி மற்றும் நேற்று மாலை மருத்துவமனை நடைபாதையில் நர்சுகள் பேசியது அனைத்தையும் அவன் மாதவியிடம் கொட்டினான். அறிவழகன் பேசுவதை கேட்கும்போது மறுபுறத்தில் இருந்து மாதவி முற்றிலும் அமைதியாகிவிட்டாள். அவளது மூச்சு விடும் சத்தம் தெளிவாக கேட்டது. அறிவழகன் பேசி முடித்தபோது மாதவியின் குரல் மிகவும் தீவிரமாகவும் மருத்துவ ரீதியாகவும் மாறியிருந்தது. அறிவழகன், நீ இப்போது சொன்னதெல்லாம் உண்மையாக இருந்தால் இது மருத்துவத்துறையிலேயே மிகப்பெரிய குற்றம். மாதவி மிகவும் உறுதியான குரலில் கூறினாள். நீ இப்பொழுதே என்ன செய் என்றால், மலர்விழியின் ஃபைலில் இருக்கும் ஒவ்வொரு காகிதத்தையும், அவளது பழைய அல்ட்ராசவுண்ட் அறிக்கைகள், இரத்த பரிசோதனை அறிக்கைகள் மற்றும் வளர்மதி கொடுத்த அந்த பரிந்துரை கடிதம் அனைத்தையும் மொபைலில் ஸ்கேன் செய்து எனக்கு இமெயில் அனுப்பு. நான் சுயமாக இந்த அறிக்கைகளை 2 முறை மறுபரிசீலனை செய்கிறேன். நான் சனிக்கிழமைக்குள் உன்னை தொடர்பு கொள்கிறேன். சரி, நான் இப்போதே அனுப்புகிறேன், அறிவழகன் கூறினான். ஃபோனை வைத்த பிறகு அறிவழகன் ஒரு பெரிய பெருமூச்சு விட்டான். அவன் அப்படியே மேலே அறைக்கு சென்றான். அங்கே மலர்விழி இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தாள். அவளது அலமாரியிலிருந்து அனைத்து ஃபைல்களையும் எடுத்தான். தன் மொபைலில் உள்ள ஸ்கேனர் ஆப்பை பயன்படுத்தி ஒவ்வொரு ஆவணத்தையும் மிகவும் தெளிவாக புகைப்படம் எடுத்தான். வளர்மதி கொடுத்த அந்த கடித உரை புகைப்படத்தை எடுக்கும்போது அறிவழகனின் கண்கள் கோபத்தால் சிவந்தன. மதியம் 12 மணி அளவில் அறிவழகன் அனைத்து ஆவணங்களின் ஒரு பெரிய தொகுப்பை தயாரித்து அதை மருத்துவர் மாதவியின் அதிகாரப்பூர்வ இமெயில் முகவரிக்கு அனுப்பினான். இமெயில் அனுப்பப்பட்டது என்ற செய்தி திரையில் வந்தது. அறிவழகன் மொபைலை பக்கத்தில் வைத்துவிட்டு ஜன்னலுக்கு வெளியே பார்க்க தொடங்கினான். சனிக்கிழமை காலையில் மாதவியிடம் இருந்தோ என்ன ஃபோன் வருகிறது. இந்த பொய் ஆவணங்களுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் உண்மை என்ன என்பதை அறிவதை தவிர அவனிடம் வேறு வழி இருக்கவில்லை. அவனது மூச்சு நின்றது போலிருந்தது. உறவுகளுக்கு இடையேயான ஒரு பயங்கரமான புயல் அவனது வாசலில் வந்து நின்றிருந்தது. சனிக்கிழமை காலை திருச்சியில் எப்போதும் போல விடிந்தது. இளம் வெயில் ஜன்னல் வழியாக உள்ளே வந்தது. ஆனால் அறிவழகனின் மனதில் ஒரு பயங்கரமான புயல் வீசிக்கொண்டிருந்தது. இரவு முழுவதும் அவன் ஒரு வினாடி கூட தூங்கவில்லை. மலர்விழி மருந்தின் மயக்கத்தால் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தாள். ஆனால் அறிவழகனின் கண்களுக்கு முன்னால் நேற்று இரவின் நித்திலனின் அறையில் நடந்த சம்பவங்களும் அந்த பொய் அறிக்கைகளும் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருந்தன. அவன் இப்போது ஒரே ஒரு ஃபோன் அழைப்பிற்காகத்தான் காத்து கொண்டிருந்தான். மருத்துவர் மாதவி. காலை 11 மணி ஆகியிருந்தது. அறிவழகன் ஏதோ ஒரு வேலை நிமித்தமாக காரில் திருச்சியின் முதன்மை சாலையில் சென்று கொண்டிருந்தான். போக்குவரத்து எப்போதும் போல பரபரப்பாக இருந்தது. திடீரென அவனது காரின் முகப்பு திரையில் மருத்துவர் மாதவி என்ற பெயர் மின்னியது. அறிவழகனின் இதய துடிப்பு நின்றது. அவன் ஒரு கணமும் தாமதிக்காமல் ஃபோனை எடுத்தான். ஹலோ மாதவி. அறிவழகனின் குரல் பயத்தினாலும் ஒரு அறியாத நம்பிக்கையினாலும் நடுங்கியது. மறுபுறம் சில வினாடிகள் முழு அமைதி நிலவியது.
ஆனால் மாதவி பேசத் தொடங்கினாள். அவளது குரலில் தோழியின் கவலையை விட மருத்துவத்துறையின் ஒரு நேர்மையான மருத்துவரின் தீவிர ஆக்ரோஷமே அதிகமாக தெரிந்தது. அறிவழகன் மாதவி ஒரு பெருமூச்சு விட்டார். நான் நேற்று இரவு முழுவதும் இன்று காலையும் மீண்டும் ஒரு முறை சென்னையின் அனைத்து அறிக்கைகளையும் பழைய பரிசோதனைகளையும் அந்த ஃபைலில் உள்ள ஒவ்வொரு காகிதத்தையும் நுணுக்கமாக பரிசோதித்தேன். நான் இங்கே உள்ள 2 மூத்த புற்றுநோய் நிபுணர்களிடமும் அந்த படங்களை காட்டினேன். என்ன சொன்னார்கள் அவர்கள்? மலர்விழி அறிவழகனுக்கு அடுத்த வார்த்தைகளை உச்சரிக்க முடியவில்லை. அறிவழகன், அமைதியாக கேள். மாதவியின் குரல் இப்போது மிகவும் உறுதியானது. மலர்விழியின் கணையத்தில் ஒரு கட்டி இருக்கிறது என்பது 100 விழுக்காடு உண்மை. அந்த கட்டியின் அளவு, அதன் இடம் எல்லாம் அந்த பழைய ஃபைலில் எழுதியிருப்பது போலத்தான் இருக்கிறது. ஆனால் என்ன மாதவி? அறிவழகனின் மூச்சு நின்றது. ஆனால் அறிவழகன், இந்த கட்டி முற்றிலும் குணப்படுத்தக்கூடிய ஒன்று. மருத்துவ மொழியில் சொல்வதானால் இது முற்றிலும் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய கட்டி. மலர்விழிக்கு எந்த ஒரு இறுதிக்கட்ட புற்றுநோயும் இல்லை. அடுத்த சில வாரங்களில் முறையான அறுவை சிகிச்சை செய்து இந்த கட்டியை வெளியே எடுத்துவிட்டால் மலர்விழி முழுமையாக குணமடைந்து விடுவாள். அவள் முன்போல சாதாரண மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும். அறிவழகன், யார் உன்னிடம் அந்த பழைய பரிந்துரை கடிதத்தில் குணப்படுத்த முடியாதது மற்றும் இறுதி கட்டம் என்ற வார்த்தைகளை எழுதி கொடுத்தார்களோ அவர்கள் மருத்துவ வரலாற்றிலேயே மிக பெரிய கொடூரமான மற்றும் திட்டமிட்ட பொய் ஒன்றை செய்திருக்கிறார்கள். மாதவியின் அந்த வார்த்தைகள் அறிவழகனின் காதுகளில் விழுந்ததும் அவனது மூளையில் சட்டென்று வெளிச்சம் பாய்ந்தது. அவன் அப்போது சாலையின் போக்குவரத்து நெரிசலில் இருந்தான். அவன் உடனடியாக இண்டிகேட்டர் போட்டு எவ்வாறோ தன் காரை சாலையோரம் இருந்த ஒரு மரத்தின் அடியில் நிறுத்தினான். ஹேண்ட் பிரேக் இழுத்துவிட்டு தன் தலையை ஸ்டீரிங் மீது சாய்த்து கொண்டான். அவனது கண்களில் இருந்து கண்ணீர் அணை உடைந்து கொட்டியது. அவன் காரிலேயே விம்மி விம்மி அழுதான். ஆனால் இந்த கண்ணீர் துக்கத்தினுடையது அல்ல. உலகின் மிகப்பெரிய மகிழ்ச்சி அவனுக்கு கிடைத்திருந்தது. அவளது மலர்விழி இறக்கப் போவதில்லை, அவள் வாழப்போவாள். அந்த மரணத்தின் நிழலில் அவர்கள் கடந்த 11 வாரங்களாக வாழ்ந்து வந்தனர். அந்த மரணம் வெறும் ஒரு மாயைதான். ஆனால் அடுத்த கணமே இந்த மகிழ்ச்சி அலையின் அடியில் இருந்து ஒரு பயங்கரமான கோபத்தின் எரிமலை வெடித்து கிளம்பியது. யாரோ அவனது சிரித்து மகிழ்ந்த குடும்பத்தை உயிரோடு இருக்கும்போதே சுடுகாடாக்க சதி திட்டம் தீட்டியிருக்கிறார்கள். அறிவழகன் தன் கண்ணீரை துடைத்து கொண்டான். அவனது முகம் கோபத்தால் சிவந்தது. அவன் போனை மீண்டும் காதில் வைத்தான். அவனது குரல் இப்போது முழுமையாக மாறியிருந்தது. அதில் ஒரு குளிர்ந்த ஊடுருவும் கூர்மை இருந்தது. மாதவி, எனக்கு ஒன்று சொல். அறிவழகனின் வார்த்தைகள் மிகவும் சுருக்கமாக இருந்தன. மருத்துவமனையின் கம்ப்யூட்டரில் இந்த கடிதம் இல்லை என்றால் அந்த பொய் அறிக்கையில் யாருடைய கையெழுத்தும் முத்திரையும் இருக்கிறது? யாருடைய பெயர் அந்த ஃபைலில் இருக்கிறது? மாதவி மறுபுறத்திலிருந்து ஒரு கனத்த பெருமூச்சுடன் கூறினாள். அதுதான் மிகவும் பயங்கரமான விஷயம் அறிவழகன். இந்த ஃபைலில் அல்லது பரிந்துரை கடிதத்தில் இந்த மருத்துவமனையின் யாருடைய கையெழுத்தும் இல்லை. இந்த கடித உரை சென்னையின் ஒரு பெரிய மருத்துவமனையினுடையது. அங்கிருக்கும் கம்ப்யூட்டர் அமைப்பில் இதை அனுமதித்து நடைமுறைப்படுத்திய மூத்த நிர்வாகியின் பெயர் கீழே தெளிவான எழுத்துக்களில் எழுதப்பட்டுள்ளது. மாதவி ஒரு கணம் நிறுத்திவிட்டு கூறினாள், வளர்மதி. மலர்விழிகளின் மூத்த அக்கா வளர்மதி. அந்த பெயரை கேட்டதும் அறிவழகனின் உடல் சில்லிட்டது. சொந்த அக்கா, ஒரே தாய் தந்தையின் வயிற்றில் பிறந்தவள், சிறு வயதிலிருந்து ஒன்றாக வளர்ந்த அக்கா, தன் சொந்த தங்கைக்காக மரணத்தின் பொய் சான்றிதழை தயாரிக்க முடியுமா? அறிவழகனின் கையின் முஷ்டி எவ்வளவு இறுக்கமாக பற்றப்பட்டது என்றால் அவனது நகங்கள் அவனது உள்ளங்கையிலேயே குத்தின. கடந்த 11 வாரங்களாக அவள் அவர்களின் வீட்டில் தங்கியிருந்தாள். அழுவது போலவும் கவலைப்படுவது போலவும் நாடகமாடினாள். இதையெல்லாம் அவள் ஏன் செய்தாள்? அறிவழகன், இணைப்பில் இருக்கிறாயா? நீ இப்போது என்ன செய்ய போகிறாய்? மாதவி கவலையுடன் கேட்டாள். நான் அவளை இப்படியே விட மாட்டேன் மாதவி. அறிவழகன் பற்களை கடித்து கொண்டு பதிலளித்தான். ஆனால் அவனது கட்டுமான தொழிலின் அனுபவம் அவனுக்கு மனிதர்களின் இயல்பை கண்டறிய கற்றுக் கொடுத்திருந்தது. எதிராளி பெரிய சதி திட்டம் தீட்டியிருந்தால் நாம் அமைதியாக இருந்து காய்களை நகர்த்த வேண்டும். நான் இப்போது கோபத்தில் அவளது வீட்டிற்கு சென்றாலோ அல்லது போனில் விளக்கம் கேட்டாலோ அவள் உஷாராகி விடுவாள். அவள் மருத்துவமனையில் நிர்வாகியாக இருக்கிறாள். ஒரே சொடுக்கில் கம்ப்யூட்டரில் உள்ள அனைத்து டிஜிட்டல் ஆதாரங்களையும் சான்றிதழ்களையும் அழித்து விடுவாள். அப்படி நடந்தால் என்னிடம் போலீசாரிடம் காட்ட எதுவுமே இருக்காது. நான் அவளுக்கு தப்பி செல்ல ஒரு வாய்ப்பையும் கொடுக்க மாட்டேன். அறிவழகன் காரில் அமர்ந்து கொண்டே தன் அடுத்த திட்டத்தை தீர்மானித்தான்.
அவன் ஃபோனை துண்டித்துவிட்டு நேரடியாக மருத்துவமனையின் முதன்மை நிர்வாகி இளங்கோவனுக்கு ஃபோன் செய்தான். இளங்கோவன் சார், நான் அறிவழகன் பேசுகிறேன். எனக்கு திங்கட்கிழமை காலை சரியாக 8 மணிக்கு உங்களுடைய அறையில் ஒரு அதிகாரப்பூர்வ சந்திப்பு வேண்டும். அறிவழகன் மிகவும் அமைதியாக பேசினான். மற்றும் என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், இந்த சந்திப்பிற்கு நீங்கள் வளர்மதியையும் வரவழைக்க வேண்டும். ஆனால் அவளது பொய்யை பற்றி நாம் பேசப் போகிறோம் என்பதை அவளுக்கு தெரியப்படுத்த வேண்டாம். மலர்விழியின் அடுத்த கட்ட சிகிச்சை மற்றும் ஃபைல்கள் குறித்து சில முடிவுகள் எடுக்க வேண்டியுள்ளது என்று மட்டும் அவளுக்கு தகவல் கொடுங்கள். சரி அறிவழகன் சார், நாங்கள் அவளுக்கு அதிகாரப்பூர்வ வழியில் இந்த தகவலை அனுப்புகிறோம். இளங்கோவன் உடனே சம்மதித்தார். அறிவழகன் மீண்டும் மாதவிக்கு மெசேஜ் அனுப்பினான். மாதவி, திங்கட்கிழமை காலை 8 மணிக்கு நீ திருச்சியில் இருக்க வேண்டும், மலர்விழியின் அனைத்து உண்மையான அறிக்கைகளுடன். மாதவியிடமிருந்து உடனே பதில் வந்தது. நான் ஞாயிற்றுக்கிழமை இரவே திருச்சி வந்து விடுகிறேன். கவலைப்படாதே. சனிக்கிழமை எப்படியோ கடந்தது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மாலை அறிவழகனுக்கு ஒரு அக்னி பரீட்சை போல இருந்தது. மாலை 7:30 மணி ஆகியிருந்தது. மலர்விழி உள்ளறையில் மருந்து சாப்பிட்டு விட்டு தூங்கி கொண்டிருந்தாள். வாசலில் அழைப்பு மணி சத்தம் கேட்டது. அறிவழகன் சென்று கதவை திறந்தான். முன்னால் வளர்மதி நின்றிருந்தாள். அவளது கையில் சூடான உணவின் டப்பா இருந்தது. முகத்தில் அதே கவலையான துக்ககரமான முகமூடி இருந்தது. அறிவழகன், மலர்விழி எப்படி இருக்கிறாள்? இன்று அவளுக்கு ஏதேனும் தொந்தரவு இல்லையே? வளர்மதி உள்ளே வந்து கொண்டே மிகுந்த அன்போடு கேட்டாள். அவளது அந்த வார்த்தைகள் இப்போது அறிவழகனின் காதுகளில் விஷத்தை போல பாய்ந்தன. ஆனால் அவன் தன் மீது கடுமையான கட்டுப்பாட்டை வைத்திருந்தான். இல்லை, அவள் நலமாக இருக்கிறாள். இப்போது தூங்குகிறாள். அறிவழகன் முகத்தில் எந்த ஒரு உணர்ச்சியையும் காட்டாமல் பதிலளித்தான். வளர்மதி உணவு மேஜையில் டப்பாவை வைத்தாள். அவள் சுயமாக தட்டை எடுத்து பரிமாறத் தொடங்கினாள். அறிவழகன், வந்து சாப்பிடு. நீ காலையிலிருந்து எதுவுமே சாப்பிட்டிருக்க மாட்டாய். மலர்விழி நோய்வாய்ப்பட்டதிலிருந்து நீ உன்னை முழுமையாக கவனிப்பதில்லை. இப்படி சோர்ந்து போனால் எப்படி? இருவரும் உணவு மேஜையில் நேருக்கு நேர் சாப்பிட அமர்ந்தார்கள். உணவு கூடத்தில் ஒரு விசித்திரமான உயிரை குடிக்கும் அமைதி இருந்தது. கரண்டிகள் தட்டில் படும் சத்தம் மட்டுமே கேட்டது. அறிவழகன் உணவின் ஒவ்வொரு வாயையும் அமைதியாக மென்று கொண்டிருந்தான். ஆனால் அவனுக்குள் கோபத்தின் ஒரு எரிமலை கொதித்து கொண்டிருந்தது. அவன் மறைமுகமாக வளர்மதியை பார்த்தான். அவளது கைகள், அவளது பார்வை, அவளது அசைவுகள். எவ்வளவு எளிதாக இந்த பெண் இவ்வளவு பெரிய பொய்யை மறைக்கிறாள். அதற்குள் வளர்மதி தன் நாற்காலியை அறிவழகனின் அருகில் சற்று இழுத்து போட்டு கொண்டாள். அவள் தன் ஒரு கையை அறிவழகனின் கையின் மீது வைத்தாள். அவளது அந்த தொடுதல் அறிவழகனுக்கு ஒரு பாம்பின் தொடுதல் போல இருந்தது. அவனது உடலில் நடுக்கம் ஏற்பட்டது. ஆனால் அவன் தன் கையை பின்வாங்கவில்லை. அறிவழகன், வளர்மதியின் குரல் இப்போது மிகவும் மென்மையாக உருகியதாக மாறியது. அவள் அறிவழகனின் கண்களை நேராக பார்த்தாள். நீ மிகவும் உடைந்து போயிருக்கிறாய். மலர்விழியின் நிலைமையை பார்த்து உனக்கு எவ்வளவு வேதனை இருக்கும் என்பது எனக்கு தெரியும். ஆனால் அறிவழகன், நாம் யதார்த்தத்தை மறுக்க முடியாது அல்லவா? மருத்துவர்கள் சொன்னது போல அவள் தன் கண்களில் பொய் கண்ணீரை வரவழைத்து நிறுத்தினாள். பிறகு தொடர்ந்தாள். மலர்விழிக்கு என்ன நேர்ந்தாலும் எது நடந்தாலும் நீ துளியும் கவலைப்படாதே. நான் உன்னுடன் எப்போதும் இருப்பேன். நான் உன்னை ஒருபோதும் தனியாக விட மாட்டேன் அறிவழகன். நான் எங்கும் செல்ல மாட்டேன். வளர்மதியின் அந்த வார்த்தைகளை கேட்டதும் அறிவழகனின் மூளையில் ஒரு பயங்கரமான யதார்த்தம் மின்னியது. மலர்விழிக்கு என்ன நேர்ந்தாலும் நான் உன்னுடன் இருப்பேன் என்ற வாக்கியத்தின் உண்மையான அர்த்தம் இப்போது அவனுக்கு புரிந்தது. வளர்மதிக்கு மலர்விழியின் உயிர், அவளது நோய், இதெல்லாம் வெறும் ஒரு காலக்கெடு மட்டும்தான். மலர்விழியின் மரணத்திற்காக அவள் காத்து கொண்டிருந்தாள். அதன் மூலம் அறிவழகனின் வாழ்க்கையில் ஏற்படும் வெற்றிடத்தை அவள் நிரப்ப முடியும். தன் விகாரமான சுயநலத்திற்காக அவள் தன் சொந்த தங்கையின் மரணத்தை எண்ணிக்கொண்டிருந்தாள். அறிவழகனுக்கு தோன்றியது, இப்போதே தட்டை தூக்கி எறிந்துவிட்டு அவளது சுயரூபத்தை கேட்க வேண்டும் என்று. ஆனால் இல்லை, அவளை சட்டபூர்வமாக அழிக்க வேண்டியிருந்தது. அறிவழகன் தன் கோபத்தை மறைத்து கொண்டான். முகத்தில் ஒரு மிகவும் கனிவான மற்றும் நன்றியுணர்வான பொய் புன்னகையை வரவழைத்தான். அவன் வளர்மதியின் கையை மெதுவாக தட்டி கொடுத்து கூறினான், உண்மையாகவே வளர்மதி, உன்னுடைய ஆதரவு எனக்கு பெரியது. நீ இல்லை என்றால் இந்த கடினமான காலத்தில் என் நிலை என்னவாகியிருக்கும் என்று எனக்கு தெரியாது. மிக்க நன்றி. வளர்மதியின் முகத்தில் ஒரு மெல்லிய திருப்தியின் புன்னகை அரும்பியது. அவளது சதி சரியான திசையில்தான் செல்கிறது என்று அவள் நினைத்தாள். அறிவழகன் இப்போது முழுமையாக அவளது ஆதரவை நம்பியிருக்கிறான் என்று கருதினாள். ஆனால் அவளது காலடியில் அறிவழகன் ஏற்கனவே வெடி வைத்துள்ளான் என்பது
அவளுக்கு எப்படி தெரியும்? திங்கள்கிழமை காலை விடிந்தது. திருச்சியின் காற்றில் ஒரு மெல்லிய குளிர்ச்சி இருந்தது. அறிவழகன் காலை சரியாக 7 மணிக்கு தயாரானான். அவன் கண்ணாடியில் தன்னை பார்த்து கொண்டான். அவனது கண்கள் இப்போது சோர்வாக இல்லை. மாறாக அதில் ஒரு கூர்மையான நிச்சயம் இருந்தது. அவன் உள்ளறைக்கு சென்று தூங்கிக் கொண்டிருந்த மலர்விழியை ஒரு முறை பார்த்தான். அவளது அமைதியான முகத்தை பார்த்து அவன் தன் மனதிற்குள் சபதம் எடுத்தான். மலர்விழி, யார் உனக்கு இந்த மரண வேதனையை கொடுத்தார்களோ அவர்களை இன்று நான் சும்மா விட மாட்டேன். அவன் காரின் சாவியை பையில் போட்டுக்கொண்டு வீட்டிலிருந்து புறப்பட்டான். அவனது கார் மருத்துவமனையின் திசையை நோக்கி வேகமாக சென்றது. காலை சரியாக 8 மணிக்கு இளங்கோவின் சந்திப்பு அறையில் ஒரு வெடிப்பு நிகழப் போகிறது என்பதை வளர்மதி கனவிலும் நினைத்திருக்க மாட்டாள். அறிவழகன் மருத்துவமனையின் வாகன நிறுத்தத்திற்கு வந்து உறுதியான அடிகளுடன் முதன்மை கட்டிடத்தை நோக்கி நடந்தான். திங்கள்கிழமை காலை திருச்சியின் சாலைகளில் எப்போதும் போல பரபரப்பு நிலவியது. ஆனால் மருத்துவமனையின் 4வது மாடியில் உள்ள முதன்மை நிர்வாகி இளங்கோவின் ஏசி அறைக்குள் மட்டும் ஒரு உயிரை குடிக்கும் இரத்தம் உறையும் அமைதி நிலவியது. சுவரில் இருந்த கடிகாரத்தில் சரியாக 8 மணி காட்டியது. அறிவழகன் ஒரு பக்கத்தில் இருந்த இருக்கையில் அமைதியாக அமர்ந்திருந்தான். ஆனால் அவனது அந்த அமைதி எந்த ஒரு கணத்திலும் வெடிக்க காத்திருக்கும் ஒரு எரிமலையை போல இருந்தது. அவனது கண்கள் சிவந்திருந்தன. முகத்தில் ஒரு உறைந்த உணர்ச்சியற்ற கடுமையான தன்மை இருந்தது. அவனது அறையில் மருத்துவர் மாதவி மிகவும் உறுதியாக அமர்ந்திருந்தாள். அவளது மடியில் அந்த கருப்பு ஃபைல் இருந்தது. அதில் மலர்விழியின் உண்மையான மருத்துவ அறிக்கைகளும் வளர்மதியின் பயங்கரமான சதியின் ஆதாரங்களும் அடைக்கப்பட்டிருந்தன. மேஜையின் மறுபுறம் நாற்காலியில் அமர்ந்திருந்த இளங்கோவின் முகத்திலும் மிகுந்த தீவிரம் இருந்தது. அறிவழகன் ஒரு ஆழமான மூச்சை எடுத்து இளங்கோவனை பார்த்து மிகவும் நிதானமான ஆனால் உறுதியான குரலில் கூறினான். இளங்கோவன் சார், லீகல் டீமும் பாதுகாப்பு காவலர்களும் வெளியே தயாராக இருக்கிறார்கள் அல்லவா? ஆம் அறிவழகன் சார், எங்களுடைய சட்டக்குழு வெளியே தயாராக இருக்கிறது. தேவைப்பட்டால் போலீசாருக்கும் உடனடியாக தகவல் கொடுக்க முடியும். ஆனால் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுப்பதற்கு முன்பு அவளது இந்த குற்றத்தை பற்றிய ஆரம்பகட்ட ஒப்புதல் நமக்கு தேவை. இளங்கோவன் கூறினார். சரி. அறிவழகன் கண்களை மூடிக்கொண்டு மீண்டும் திறந்தான். அப்படியென்றால் இப்போது அவளை உள்ளே வரவழையுங்கள். ஆனால் தகவல் கொடுக்கும்போது அவளுக்கு துளியும் சந்தேகம் வரக்கூடாது. மலர்விழியின் வழக்கில் திடீரென ஏதோ ஒரு சிக்கல் ஏற்பட்டுள்ளது என்றும் அவளது அவசர கையெழுத்து ஒன்று தேவைப்படுகிறது என்றும் கூறுங்கள். நான் இன்னும் இந்த விளையாட்டின் சூத்திரதாரி என்றே அவள் நினைக்க வேண்டும். இளங்கோவன் உடனடியாக இன்டர்காம் மூலமாக வெளியே இருந்த வரவேற்பாளருக்கு அந்த உத்தரவுகளை வழங்கினார். தகவல் அனுப்பப்பட்டது. அதற்கு பிறகான அந்த 12 நிமிடங்கள் அறிவழகனுக்கு அந்த 12 நிமிடங்கள் ஒரு யுகத்தை போல இருந்தது. கடிகார முள்ளின் ஒவ்வொரு ஒளியும் அறிவழகனின் இதயத்தில் சுத்தியலால் அடிப்பது போல இருந்தது. இந்த 12 நிமிடங்களில் அவனுக்கு மலர்விழி கழித்த அந்த மரண பயத்தின் 11 வாரங்கள் நினைவுக்கு வந்தன. அதற்குள் அறையின் கனமான மரக்கதவின் பிடி திரும்பியது. கதவு திறக்கப்பட்டது. வளர்மதி உள்ளே நுழைந்தாள். அவளது முகத்தில் அதே வழக்கமான கவலையான முகமூடி இருந்தது. அவள் சற்றே மூச்சிறைக்க மிகவும் அவசரமாக உள்ளே வந்தது போல நாடகமாடினாள். மலர்விழியின் கவலையினால் ஓடி வந்தது போல. இளங்கோவன் சார், என்ன ஆயிற்று? திடீரென கூப்பிட்டீர்கள்? அவளது பார்வை அறைக்குள் சுழன்றது. இருக்கையில் அறிவழகனையும் மாதவியையும் கண்டதும் அவள் ஒரு கணம் திடுக்கிட்டாள். ஆனால் அவள் உடனே தன்னை சமாளித்து கொண்டாள். அறிவழகன், நீ இங்கே என்ன செய்கிறாய்? மற்றும் மாதவி, நீ சென்னையிலிருந்து திருச்சிக்கு எப்போது வந்தாய்? என்ன நடக்கிறது இதெல்லாம்? மலர்வினிக்கு ஏதேனும் சிக்கலா? அவளுடைய உடல்நிலையில் ஏதேனும் பிரச்சனையா? அவள் ஒரே மூச்சில் கேள்விகளை கொட்டினாள். அவளது நடிப்பு அவ்வளவு யதார்த்தமாகவும் உயிரோட்டமாகவும் இருந்தது. அறிவழகனுக்கு நேற்று உண்மை தெரியாமல் இருந்திருந்தால் இன்றும் அவன் அவளது இந்த பாசத்தில் ஏமாந்திருப்பான். ஆனால் இன்று அவளது அந்த பொய் வார்த்தைகளை கேட்டு அறிவழகனின் உடம்பில் கோபம் கொதித்தது. மருத்துவர் மாதவி வளர்மதியின் நாடகத்திற்கு துளியும் இடம் கொடுக்கவில்லை. அவள் நேரம் கடத்தாமல் நேரடியாக விஷயத்திற்கு வந்தாள். மாதவி தன் இடத்தில் இருந்து எழுந்து தன் கையில் இருந்த ஃபைலை இளங்கோவனின் மேஜை மீது அடித்தாள். அவள் ஃபைலில் இருந்து 2 வெவ்வேறு அறிக்கைகளை எடுத்து வளர்மதிக்கு முன்னால் நகர்த்தினாள். ஒரு பக்கத்தில் வளர்மதி கொண்டு வந்த அந்த பரிந்துரை கடிதம் இருந்தது. மறுபக்கத்தில் மலர்விழியின் உண்மையான பரிசோதனை அறிக்கை இருந்தது. நாடகம் போதும் வளர்மதி. மாதவியின் குரல் அறைக்குள் எதிரொலித்தது. மலர்விழிக்கு ஒன்றுமே ஆகவில்லை. அவளது உடல்நிலை முற்றிலும் நன்றாக இருக்கிறது. மற்றும் மிக முக்கியமான விஷயம்,
அவளுக்கு எப்போதுமே எந்த ஒரு உயிருக்கு ஆபத்தான புற்றுநோயும் இருந்ததில்லை. அவளது கட்டி மிகவும் ஆரம்ப கட்டத்தில் உள்ளது. சாதாரண அறுவை சிகிச்சை மூலமாக முழுமையாக குணப்படுத்தக்கூடியது. வளர்மதியின் முகம் ஒரே கணத்தில் மாறியது. அவளது கண்களில் இருந்த கவலையின் பாவனைகள் மறைந்து அங்கே ஒரு அறியாத ஆழமான பயம் குடியேறியது. மாதவி, நீ என்ன பேசுகிறாய்? பைத்தியம் பிடித்து விட்டதா உனக்கு? நான் சுயமாக சென்னையின் பெரிய மருத்துவர்களின் அறிக்கையை கொண்டு வந்தேன். அறிவழகன், இவள் என்ன பேசுகிறாள் என்று கேட்கிறாய் அல்லவா நீ? வளர்மதி இன்னும் தன்னை தற்காத்து கொள்ள கடுமையான முயற்சி செய்தாள். வளர்மதி, பொய் சொல்வதை நிறுத்து. மாதவி மேஜை மீது தன் விரல்களால் பலமாக தட்டி கூறினாள். யாரோ ஒரு நபர் எளிதில் குணமாகக்கூடிய ஒரு சாதாரண நோயை மரணத்தின் சான்றிதழாக மாற்றியிருக்கிறார்கள். இந்த ஆவணம் நீ கொண்டு வந்தாயே, இது முற்றிலும் போலி மற்றும் ஜோடிக்கப்பட்டது. மேலும் மிகவும் பயங்கரமான விஷயம் என்ன தெரியுமா? சென்னையின் ஒரு பெரிய மருத்துவமனையின் கடித உரையில் இந்த பொய் அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. அங்கிருக்கும் கம்ப்யூட்டர் அமைப்பை எங்களுடைய தகவல் தொழில்நுட்ப குழு பரிசோதித்துள்ளது. இந்த அனைத்து போலி ஆவணங்களையும் தயாரிப்பதற்கும் கம்ப்யூட்டரில் பதிவேற்றி குணப்படுத்த முடியாதது என்று முத்திரை குத்துவதற்கும் ஒரே ஒரு நபரின் அதிகாரப்பூர்வ லாகின் ஐடி மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளது. அந்த அடையாளம் உன்னுடையது வளர்மதி. மாதவியின் இந்த வார்த்தைகள் முடிந்ததும் அறைக்குள் இருந்த சூழலே மாறியது. வளர்மதியின் காலடியில் இருந்த பூமி நழுவியது. அவளது முகத்தில் இருந்த அந்த பாசமுள்ள அக்கா முகமுடி ஒரே அடியில் உடைந்து தரையோடு தரையாக நொறுங்கியது. அவளது முகம் பயம், ஏமாற்று மற்றும் குற்ற உணர்ச்சியால் முற்றிலும் வெளுத்து போனது. அவளது உதடுகள் நடுங்கின. நெற்றிலும் மூக்கிலும் வியர்வை துளிகள் அரும்பின. அவள் ஏதோ பேசுவதற்காக வாயை திறந்தாள். அந்த அடையாளம் யாரோ. ஆனால் அவளது தொண்டையில் இருந்து தெளிவான வார்த்தைகள் வெளிவரவில்லை. அவளது ஒட்டுமொத்த தைரியமும் குலைந்தது. அறிவழகன் இதுவரை அமைதியாக அமர்ந்திருந்தான். அவன் மிகவும் நிதானமாக தன் நாற்காலில் இருந்து எழுந்தான். அவனது நடையில் ஒரு கணம் இருந்தது. அவன் நடந்து வளர்மதியின் மிக அருகில் வந்து நின்றான். அறிவழகனின் கண்கள் கோபத்தால் சிவந்திருந்தன. ஆனால் அவனது குரல் வியக்கத்தக்க வகையில் குளிர்ந்த, அமைதியான மற்றும் கூர்மையானதாக இருந்தது. அந்த அமைதி வளர்மதியை உள்ளுக்குள் நடுங்க வைத்தது. வளர்மதி, அறிவழகன் அவளது கண்களை நேராக பார்த்து நேரடியாக கேட்டான். ஏன் இப்படி செய்தாய்? அதை மட்டும் சொல். ஏன் செய்தாய்? என் மலர்விழி உன்னுடைய சொந்த தங்கை அல்லவா? ஒரே தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள் நீங்கள். சிறு வயதிலிருந்து ஒன்றாக வளர்ந்தீர்கள். அவளது மகிழ்ச்சிக்காக நீ எதையும் செய்ய தயாராக இருப்பாய் அல்லவா? பிறகு அவளது உயிருள்ள சிரித்து பேசும் வாழ்க்கையை நீ ஏன் மரணத்தின் பொய் வலையில் தள்ளினாய்? அவள் உனக்கு என்ன துரோகம் செய்தாள்? அறிவழகனின் அந்த குளிர்ந்த மற்றும் கூர்மையான குரல் வளர்மதியின் சகிப்புத்தன்மையை தாண்டியது. ஆதாரங்களின் சங்கிலி அவ்வளவு வலுவாக இருந்தது. இப்போது தப்பிப்பதற்கு எந்த வழியும் இல்லை. திடீரென அவளது கண்களில் இருந்த பயம் மறைந்து அங்கே ஒரு விகாரமான வெறி கூடியேறியது. அவளது கண்கள் விரிந்தன. அவள் தன் கூந்தலை இரு கைகளாலும் இறுக்கமாக பற்றி கொண்டாள். அவள் அறைக்குள்ளேயே சத்தமாக அழுது கொண்டே கத்தி கொண்டே பேசத் தொடங்கினாள். அவளது அந்த பயங்கரமான உண்மை இப்போது எரிமலையை போல வெளிவந்தது. ஆமாம், செய்தேன். இதையெல்லாம் நான் தான் செய்தேன். ஏன் செய்தேன் என்று கேட்கிறாய் அல்லவா? அப்படி என்றால் கேள். வளர்மதியின் குரல் முற்றிலும் மாறியிருந்தது. அவளது குரலில் இப்போது சொந்த தங்கையின் பாசம் இல்லை. மாறாக பல ஆண்டுகளாக மனதில் தேக்கி வைத்திருந்த கடுமையான பொறாமை, ஏமாற்றம் மற்றும் ஒருதலை பட்சமான வெறி வெளிவந்தது. நீ கேட்கிறாய் அல்லவா, நான் ஏன் இதை செய்தேன் என்று? அறிவழகன், நீ எப்போதாவது உன்னையும் மலர்விழியும் பார்த்திருக்கிறாயா? நீங்கள் இருவரும் கடந்த 19 ஆண்டுகளாக ஒன்றாக இருக்கிறீர்கள். கல்லூரி காலத்தில் இருந்து உங்களுடைய காதல், உங்களுடைய இந்த மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை அனைத்தையும் நான் தினமும் பார்க்கிறேன். நீ அவளை பார்க்கும் பார்வை, அவளிடம் நீ காட்டும் அக்கறை, அந்த மகிழ்ச்சியின் நிழலை பார்த்து நான் உள்ளுக்குள் தினமும் எரிந்து கொண்டிருந்தேன். அறிவழகன், தினமும் எரிந்தேன். எனக்கு எப்போதும் தோன்றும், எது மலர்விழிக்கு கிடைத்ததோ அதெல்லாம் உண்மையில் எனக்கு கிடைத்திருக்க வேண்டும் என்று. அந்த உரிமை எனக்கு இருந்தது. ஆனால் கடவுள் எப்போதும் அவளிடம் மட்டுமே கருணை காட்டினார். மற்றும் திடீரென 19 வாரங்களுக்கு முன்பு அவளுக்கு வயிற்றில் வலி ஏற்பட்ட போது அவளது அசல் அறிக்கைகள் என் கைக்கு வந்தன. மருத்துவர்கள் என்னிடம் தெளிவாக கூறினார்கள், அவளுக்கு கட்டி இருக்கிறது, ஆனால் அது சாதாரண அறுவை சிகிச்சை மூலமாக குணமாகிவிடும் என்று. ஆனால் அந்த கணத்தில் என் மூளையில் ஒரு சாத்தான் விழித்து கொண்டான். அறிவழகன். அறையில் இருந்த ஒவ்வொருவரும் வளர்மதியின் அந்த வார்த்தைகளை கேட்டு ஸ்தம்பித்தனர்.
அவளது விகாரமான நோக்கம் இப்போது அனைவரின் முன்னாலும் அம்பலமானது. வளர்மதி அழுது கொண்டே பைத்தியகாரிய போல சிரித்து கொண்டே தொடர்ந்தாள். என் மனதில் தோன்றியது, நான் இந்த நோயை சிறியதாகவும் குணமாக்கக்கூடியதாகவும் காட்டினால் அவள் உடனே குணமடைந்து விடுவாள். உங்களுடைய வாழ்க்கை மீண்டும் முன்போல மகிழ்ச்சியாக மாறிவிடும். பிறகு என் பங்கிற்கு என்ன கிடைக்கும்? அதே தனிமைதான். நான் என் மருத்துவமனையின் கம்ப்யூட்டர் அடையாளத்தை பயன்படுத்தி அவளது அறிக்கைகளை மாற்றினேன். நான் அதன் மீது குணப்படுத்த முடியாத இறுதிக்கட்ட புற்றுநோய் என்று எழுதினேன். அறிவழகன், என்னை நம்பு. எனக்கு அவளை நேரடியாக கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. எனக்கு வெறும் இது மட்டும்தான் தோன்றியது. எப்போது மலர்வெளிக்கு தான் இறக்கப் போகிறோம், இன்னும் சில மாதங்கள் மட்டுமே உயிருடன் இருக்கிறோம் என்பது தெரியுமோ, அப்போது அவள் உள்ளுக்குள் உடைந்து போவாள். அவளது மரணத்திற்கு பிறகு நீ முழுமையாக நிலைகுலைந்து போவாய், தனியாகி விடுவாய். உனக்கு யாருடைய ஆதரவாவது கண்டிப்பாக தேவைப்படும். அப்போது நான் ஏற்கனவே உன்னுடைய வீட்டில், உன்னுடைய அருகில் அவளது உணவை தயாரித்து கொண்டு நின்றிருப்பேன். எனக்கு வெறும் கால அவகாசம் தேவைப்பட்டது அறிவழகன். எனக்கு அந்த நேரம் தேவைப்பட்டது. அந்த நேரத்தில் உன்னை எப்படி எனதாக்கிக் கொள்வது என்பதை நான் தீர்மானிக்க முடியும். மற்றும் ஆமாம், அவளது சிகிச்சையின் உண்மை ஒருபோதும் வெளியே வரக்கூடாது என்று நினைத்தேன். நான் வேண்டுமென்றே அவளுக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்ற பொய் நம்பிக்கையில் அவளை வைத்திருக்கப் போகிறேன். சரியான நேரத்தில் அறுவை சிகிச்சை நடக்கவில்லை என்றால் அந்த கட்டி நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே சென்றிருக்கும். ஒரு நாள் அது உண்மையாகவே அவளது உயிரை குடித்திருக்கும். எனக்கு அவளை நேரடியாக கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. ஆனால் அவளை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணமும் எனக்கு இல்லை. மலர்விழியின் நோயை நான் ஒரு கருவியாக மட்டுமே பயன்படுத்தி கொண்டேன். வளர்மதியின் இந்த பயங்கரமான விஷம் போன்ற வார்த்தைகளை கேட்டதும் அறிவழகனின் உடலில் நடுக்கம் ஏற்பட்டது. அவனது ஒட்டுமொத்த உடலும் கோபத்தால் சிலிர்த்தது. நம்முடைய கலாச்சாரத்தின்படி சொந்த மூத்த அக்கா தாய்க்கு சமமாக கருதப்படுகிறாள். அக்கா தங்கை உறவு உலகிலேயே மிகவும் புனிதமான மற்றும் சுயநலமற்ற உறவாக கருதப்படுகிறது. ஆனால் இங்கே ஒரு சொந்த அக்கா தன் விகாரமான சுயநலத்துக்காகவும் பொறாமைக்காகவும் தன் சொந்த தங்கையின் குடும்ப வாழ்க்கையில் ஒரு எதிரியைப் போல ராட்சசத்தனமான சதி திட்டத்தை தீட்டியிருக்கிறாள். அவள் மலர்விழியை உயிரோடு இருக்கும்போதே மரணத்தின் வாயில் தள்ளி அவளது இடத்தை நிரப்புவதற்கு கொடூரமான ஏற்பாடுகளை செய்திருந்தாள். இதை கேட்கும்போது அறிவழகனுக்கு அருவருப்பாக இருந்தது. இளங்கோவனின் முகத்தில் கடுமையான கோபமும் வெறுப்பும் தெளிவாக தெரிந்தது. அவர் ஒரு கணமும் தாமதிக்காமல் இன்டர்காமை எடுத்து வெளியே காத்து கொண்டிருந்த போலீசாருக்கும் சட்டக்குழுவினருக்கும் உள்ளே வருமாறு சைகை செய்தார். சட்டக்குழு போலீசாரை அழைத்து கொண்டு உள்ளே வார்கள் மற்றும் சென்னை மேலாண்மைக்கு இப்போதே தகவல் கொடுங்கள். வளர்மதி மருத்துவ மோசடி மற்றும் நோயாளியின் உயிருடன் விளையாடிய குற்றத்திற்காக கைது செய்யப்படுகிறாள் என்று இளங்கோவன் போனில் கம்பீரமான குரலில் பேசினார். அறையின் கதவு திறக்கப்பட்டு 2 பெண் போலீசார் உள்ளே வந்தனர். அவர்கள் வளர்மதியின் கைகளை பற்றினர். வளர்மதி இப்போது முழுமையாக உடைந்து போயிருந்தாள். அவளது அந்த பொய் கௌரவம் முடிவுக்கு வந்தது. அவள் தரையில் அமர்ந்து அறிவழகனின் திசையை நோக்கி கைகளை நீட்டி அழுது கொண்டிருந்தாள். அறிவழகன், என்னை மன்னித்து விடு. நான் உன்னை நேசித்தேன். அதுதான் என் குற்றமா? அறிவழகன், என்னை காப்பாற்று. என்னை சிறைக்கு அனுப்ப வேண்டாம். அறிவழகன் அவளை பார்த்தான். ஆனால் அவனது கண்களில் இப்போது அவளுக்காக எந்த ஒரு கோபமும் மிஞ்சவில்லை. மிஞ்சி இருந்தது வெறும் கடுமையான வெறுப்பு மட்டுமே. 19 ஆண்டுகள். அறிவழகனின் குரல் அவ்வளவு குளிர்ந்ததாகவும் கனமானதாகவும் இருந்தது. அறைக்குள் இருந்த சூழலே உறைந்து போனது. 19 ஆண்டுகள் நீ எங்களுடைய இந்த புனிதமான குடும்ப வாழ்க்கையில் நடமாடினாய். நீ என் காதலின் மகிழ்ச்சியை வெறும் கடிகாரமாக நினைத்தாயா? நீ என் மலர்விழியின் மரண தேதியை எண்ணிக்கொண்டிருந்தாய். அதன் மூலம் உனக்கான வாய்ப்பு கிடைக்கும் என்று. நீ மனித உருவில் இருக்கும் ஒரு சாத்தான். உன்னை போன்ற ஒரு பெண்ணை சிறையில் அடைப்பது ஒரு புறம் இருக்கட்டும், மனிதன் என்று சொல்வதற்கே இப்போது வெட்கமாக இருக்கிறது. அறிவழகன் அவளிடமிருந்து தன் பார்வையை நிரந்தரமாக திருப்பினான். அவன் மருத்துவர் மாதவியின் பக்கம் திரும்பி உறுதியாக கூறினான். மாதவி, வா. நான் இப்போதே என் மலர்வில்லிடம் செல்ல வேண்டும். நான் என் மனைவியிடம் உண்மையை சொல்ல வேண்டும். அவள் இறக்கப் போவதில்லை, அவள் வாழப்போவாள் என்று. அவளை இந்த 11 வாரங்களின் நரகத்தில் இருந்து நான் நிரந்தரமாக வெளியே கொண்டு வர வேண்டும். அறிவழகன் இளங்கோவின் அறையில் இருந்து வெளியேறினான். நடைபாதையில் போலீசாரின் காலணிகளின் சத்தமும் பின்னால் அறைக்குள் வளர்மதியின் அழுகை மற்றும் கத்தல் சத்தமும் எதிரொலித்தன. ஆனால் அறிவழகன் ஒரு முறை கூட திரும்பி பார்க்கவில்லை. அவனது அடிகள் இப்போது நேரடியாக மலர்விழியின் அறையின் திசையை நோக்கி ஓடின.
அவனது தோள்கள் இப்போது சுமையால் குனியவில்லை. மாறாக தன் மனைவிக்கு ஒரு புதிய ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுக்கும் ஏக்கத்தில் அவனது ஒவ்வொரு அடியும் அதிக உறுதியுடனும் வேகத்துடனும் விழுந்தது. இளங்குவனின் அறையில் நடந்த அந்த பயங்கரமான வெடிப்பையும் வளர்மதியின் அந்த விகாரமான உண்மையையும் பின்னால் விட்டுவிட்டு அறிவழகன் நடைபாதையில் வேகமாக நடந்து கொண்டிருந்தான். அவனது கால்களில் ஒரு புதிய ஆற்றல் பரவியிருந்தது. கடந்த 11 வாரங்களாக அவன் எந்த மரண பயத்தின் சுமையை தன் முதுகில் சுமந்து கொண்டிருந்தானோ அந்த சுமை இப்போது நிரந்தரமாக இறங்கியிருந்தது. இப்போது அவன் ஒரே ஒரு நபரை மட்டுமே சந்திக்க வேண்டியிருந்தது, அவனது மலர்விழி. அறிவழகன் மலர்விழியின் அறையின் கதவை மெதுவாக தள்ளி உள்ளே வந்தான். காலையின் இளம் பொன்னிற வெயில் ஜன்னல் கண்ணாடியின் வழியாக வடிக்கப்பட்டு நேரடியாக மலர்விழியின் படுக்கையின் மீது விழுந்திருந்தது. அந்த வெயிலில் அவளது வெளிரிய முகம் இப்போது சற்றே அமைதியாக காணப்பட்டது. மருந்தின் மயக்கம் இப்போது முழுமையாக தெளிந்திருந்தது. மலர்விழி முழு நினைவோடு இருந்தாள். அறிவழகன் உள்ளே வருவதைக் கண்டு அவளது முகத்தில் ஒரு சிறிய புன்னகை அரம்பியது. அறிவழகன் எதுவும் பேசாமல் நேரடியாக அவளது படுக்கைக்கு அருகில் சென்றான். அவன் நாற்காலியை அருகில் இழுத்து போட்டு மலர்விழியின் இடது கையை தன் இரு கைகளாலும் மிகுந்த பாசத்துடனும் இறுக்கத்துடனும் பற்றி கொண்டான். அவனது அந்த தொடுதல் சொல்லாமல் சொன்னது, இனி பயப்படுவதற்கு எதுவுமே இல்லை, புயல் ஓய்ந்து விட்டது என்று. அறிவழகன், என்ன ஆயிற்று? மலர்விழி அவனது கண்களை பார்த்துவிட்டு கேட்டாள். நீ ஏன் என்னை இப்படி பார்க்கிறாய்? உன்னுடைய கண்கள் ஏன் சிவந்திருக்கின்றன? வெளியே என்ன சத்தம் கேட்டது? வளர்மதி எங்கே? அவளை காலையிலிருந்து காணவில்லை. அறிவழகன் ஒரு ஆழமான மூச்சை எடுத்தான். அவன் சொல்ல போகும் உண்மையை ஏற்றுக்கொள்வது மலர்விழிக்கு எளிதாக இருக்காது என்பது அவனுக்கு தெரியும். ஆனால் அவளிடம் இதை சொல்வது மிகவும் அவசியமாக இருந்தது. மலர்விழி, எனக்கு உன்னுடைய துணை வேண்டும். நான் சொல்வதையெல்லாம் அமைதியாக கேள். அறிவழகன் மிகவும் நிதானமான மற்றும் கம்மிய குரலில் பேசத் தொடங்கினான். அதற்கு பிறகான அரை மணி நேரத்தில் அறிவழகன் அவளிடம் ஒவ்வொரு விஷயத்தையும் விரிவாக கூறினான். வியாழக்கிழமை மாலை நடைபாதையில் அந்த ஸ்டோர் ரூமின் அருகில் அந்த 2 நர்ஸுகள் பேசியதை கேட்ட அந்த அதிரடி செய்தி, அதற்கு பிறகு இளங்கோவன் கொடுத்த அந்த போலி ஆவணங்களின் அதிர்ச்சி, மருத்துவர் மாதவி இரவு முழுவதும் விழித்திருந்து அறிக்கைகளை பரிசோதித்து தந்த அந்த மிகப்பெரிய உண்மை, அவளது கட்டி முற்றிலும் அறுவை சிகிச்சை செய்யக்கூடியது, அவளுக்கு எந்த ஒரு உயிருக்கு ஆபத்தான புற்றுநோயும் இல்லை என்பது, மற்றும் இறுதியாக இன்று காலை இளங்கோவனின் அறையில் வளர்மதி தன் சொந்த வாயால் ஒப்புக்கொண்ட அவளது விகாரமான சதியின் பயங்கரமான வாக்குமூலம். அறிவழகன் எதையும் மறைக்காமல் அனைத்து உண்மைகளையும் மலர்விழிக்கு முன்னால் வைத்தான். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த மலர்விழி அப்படியே இருந்த இடத்திலேயே உறைந்து போனவள் போல ஸ்தம்பித்தாள். அவளது மூச்சு சில கணங்கள் நின்றது. அவளது கண்கள் விரிந்தன. மெல்ல மெல்ல அவளது கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக உருகியோடியது. அவளால் தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. எந்த சொந்த மூத்த அக்காவை அவள் தாய் போல நினைத்தாலோ, யார் மீது அவள் குருட்டு நம்பிக்கை வைத்தாலோ, அந்த அக்கா இவ்வளவு கொடூரமான சதி திட்டத்தை தீட்டியிருக்கிறாள். அறிவழகன், நீ என்ன சொல்கிறாய்? மலர்விழியின் குரல் பயத்தினாலும் கடுமையான துக்கத்தினாலும் உடைந்தது. என் குடும்பத்தின் மீது என் சொந்த அக்காவை கண் வைத்தாளா? அறிவழகன், நான் கடந்த 11 வாரங்களாக ஒவ்வொரு இரவும் செத்து கொண்டிருந்தேன். நான் உயிருடன் இருக்கும்போதே என் இறுதி சடங்கிற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தேன். என் மனதில் தொடர்ந்து ஒரே ஒரு எண்ணம் தான் ஓடிக்கொண்டிருந்தது. நான் சென்ற பிறகு என் வீடு எப்படி நடக்கும், உன்னுடைய நிலை என்னவாகும் என்று. மலர்விழியின் கட்டுப்பாடு முழுமையாக உடைந்தது. அவள் கதறி அழுதாள். அவள் அறிவழகனின் கையை இறுக்கமாக பற்றி கொண்டு அழுது கொண்டே தொடர்ந்தாள். அறிவழகன், நான் நம் வீட்டு அலமாரியின் கீழ் உள்ள டிராயரில் உனக்காக ஒரு கடிதம் எழுதி வைத்துள்ளேன். அதில் நான் எழுதியிருந்தேன், நான் சென்ற பிறகு நீ உன்னை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும், சாப்பாடு எங்கிருந்து வரவழைக்க வேண்டும், மற்றும் உனக்கு தேவைப்பட்டால் தனிமை உன்னை வாட்டினால் 2வது திருமணம் எப்படி செய்து கொள்ள வேண்டும் என்று. நான் இதையெல்லாம் எழுதி வைத்திருந்தேன். ஏனென்றால் வளர்மதி உன்னை பார்த்து கொள்வாள், உன்னுடைய மகிழ்ச்சிக்காக அவள் துணையாக நிற்பாள் என்று நினைத்தேன். ஆனால் அவள் என் மரணத்திற்காக காத்து கொண்டிருந்தாளா? அவள் என்னை உயிருடன் இருக்கும்போதே கொன்றுவிட்டாள். அறிவழகன். மலர்விழியின் வாயிலிருந்து அந்த கடிதத்தை பற்றி கேட்டதும் அறிவழகனின் கண்களிலும் கண்ணீர் வந்தது. அவன் அவளது கண்ணீரை தன் கட்டை விரலால் மிகுந்த பாசத்தோடு துடைத்தான். அவன் அவளது 2 தோள்களையும் பற்றி கொண்டு அவளது கண்களை பார்த்து பேசினான். மலர்விழி, என்னை பார்.
அந்த கடிதத்தின் தேவை இனி நமக்கு எப்போதுமே ஏற்பட போவதில்லை. அந்த கடிதத்தை நீ வீட்டிற்கு சென்றதும் இப்போதே கிழித்து எறியப் போகிறாய். ஏனென்றால் அடுத்த 40 ஆண்டுகள் நீயே சுயமாக உயிருடன் இருந்து அந்த கடிதத்தை எனக்கு படித்து காட்டப் போகிறாய். என்னை வம்புக்கு இழுக்கப் போகிறாய். நான் உன்னை எங்கும் செல்ல விட மாட்டேன். மலர்விழி அறிவழகனை பார்த்தாள். அவள் அவனை இறுக்கமாக கட்டி அணைத்து கொண்டாள். அந்த அணைப்பில் 11 வாரங்களின் அந்த பாரிய மன உளைச்சல், அந்த மரணத்தின் பயங்கரமான காலம் மற்றும் மீண்டும் உயிர் பெற்ற மகிழ்ச்சியின் பெருமூச்சு அனைத்தும் கரைந்து போயின. அந்த அணைப்பு ஒரு புதிய வாழ்க்கையின் ஆரம்பமாக இருந்தது. அதற்குள் ஜன்னலுக்கு வெளியே போலீஸ்காரின் சைரன் சத்தம் கேட்டது. மலர்விழி அறிவழகனின் அணைப்பில் இருந்து வெளியே வந்து கதவை நோக்கினாள். நடைபாதையில் போலீசாரின் காலணிகளின் சத்தங்கள் கேட்டன. 2 பெண் போலீசார் வளர்மதியின் கைகளை பற்றி கொண்டு வெளியே அழைத்து சென்று கொண்டிருந்தனர். வளர்மதியின் முகம் அழுது அழுது முற்றிலும் கருத்து போயிருந்தது. செல்லும் வழியில் வளர்மதி போலீசாரிடம் வேண்டுகோள் விடுத்து மலர்விழியின் அறையின் கதவருகே வந்தாள். அவளுக்கு பின்னால் போலீசாரும் மருத்துவமனையின் பாதுகாப்பு காவலர்களும் நின்றிருந்தனர். கதவு பாதியளவு திறந்திருந்தது. வளர்மதி அங்கே வெறும் 30 வினாடிகள் மட்டுமே நின்றாள். அவள் உள்ளே மலர்விழியையும் அறிவழகனையும் ஒன்றாக கண்டாள். மலர்விழி, வளர்மதியின் குரல் கனத்தது. அவள் விம்மி விம்மி அழுதாள். மலர்விழி, என்னை மன்னித்து விடு. எனக்கு உண்மையாகவே உன்னை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. நான் எங்கோ அடித்து செல்லப்பட்டு விட்டேன். அறிவுலகனின் காதலில் நான் குருடாகிவிட்டேன். என்னை மன்னித்து விடு. நான் உன்னுடைய அக்கா அல்லவா? மலர்விழி வளர்மதியை பார்த்தாள். ஆனால் அவளது கண்களில் இப்போது பழைய அக்காவின் பாசமோ அல்லது இரக்கமோ துளியும் இல்லை. 11 வாரங்கள் அவள் அனுபவித்த அந்த மரண வேதனை, அந்த துக்கம் இன்று அவளை ஒரு மிகவும் உறுதியான பெண்ணாக மாற்றியிருந்தது. மலர்விழி மெதுவாக படுக்கையில் இருந்து எழுந்தாள். அவளது உடம்பில் இன்னும் சற்றே பலவீனம் இருந்தது. ஆனால் அவளது அடிகள் தாளம் போடவில்லை. அவள் நடந்து நேரடியாக கதவருகே வந்தாள். அவள் வளர்மதியின் கண்களை பார்த்தாள். அவளது குரல் மிகவும் உறுதியாகவும் கூர்மையாகவும் இருந்தது. வளர்மதி, மலர்விழி கூறினாள். அவளது குரல் நடைபாதையில் எதிரொலித்தது. நீ என்னை 11 வாரங்கள் என் சொந்த மரணத்தின் துக்கத்தை கொண்டாட வைத்தாய். நான் உயிருடன் இருக்கும்போதே என்னை தினமும் எரிய வைத்தாய். இதெல்லாம் எதற்காக? வெறும் உனக்கான வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தானே? என் குடும்பத்தை சாம்பலாக்கிவிட்டு உனக்கு உன்னுடைய மகிழ்ச்சி தேவைப்பட்டதா? நான் உன்னை இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல, அடுத்த 7 ஜென்மங்களிலும் எப்போதுமே மன்னிக்க மாட்டேன். அவ்வளவு மட்டும் கூறிவிட்டு மலர்விழி கதவின் மரப்பிடியை பற்றினாள். அந்த கதவை முழு பலத்தோடு பலமாக மூடினாள். டக் என்ற கதவடைப்பின் பெரிய சத்தம் அந்த அமைதியான நடைபாதையில் கேட்டது. அது வெறும் கதவு மூடப்பட்ட சத்தம் மட்டுமல்ல, மாறாக மலர்விழி மற்றும் அறிவழகனின் வாழ்க்கையில் இருந்து வளர்மதி என்ற அந்த வஞ்சக விஷம் போன்ற அத்தியாயம் நிரந்தரமாக முடிவுக்கு வந்ததற்கான அதிகாரபூர்வ முத்திரை அது. வளர்மதியின் அழுகை சத்தம் மெல்ல மெல்ல தூர சென்றது. அங்கிருந்த காற்று நிரந்தரமாக தூய்மையானது. அடுத்த வாரத்தில் மருத்துவர் பாஸ்கரன் மற்றும் மருத்துவர் மாதவி ஆகியோரின் முழுமையான மேற்பார்வையின் கீழ் மலர்விழிக்கு அந்த உண்மையான அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. அறுவை சிகிச்சை மிகவும் வெற்றிகரமாக அமைந்தது. மருத்துவர்கள் அந்த தடையான கட்டியை உடலில் இருந்து முழுமையாகவும் பாதுகாப்பாகவும் வெளியே எடுத்தனர். அடுத்த கட்ட பரிசோதனைகளிலும் எந்த ஒரு தீவிர ஆபத்தும் இல்லை என்பதை மருத்துவர்கள் தெளிவுபடுத்தினர். மலர்விழி குணமடையும் வேகம் மிக வேகமாக இருந்தது. சில வாரங்களிலேயே அவளுக்கு மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்ப அனுமதி கிடைத்தது. அவள் தன் வீட்டிற்கு அறிவழகனுடன் சிரித்து மகிழ்ந்தபடி திரும்பினாள். வீட்டிற்கு வந்ததும் அவள் முதலில் செய்தது அந்த அலமாரியில் இருந்த கடிதத்தை எடுத்ததுதான். அதை அறிவழகனின் முன்னால் வைத்து எரியூட்டினாள். அந்த கடிதத்தின் சாம்பல் காற்றில் பறந்தது. அவர்களின் வாழ்க்கையில் இருந்த அந்த பெரிய இருண்ட நிழலே அழிந்து போனது போல. சில மாதங்களின் ஓய்விற்கு பிறகு மலர்விழி மீண்டும் அவளது அன்பான பள்ளிக்கு செல்ல தொடங்கினாள். அவளது அந்த சிரிப்பும் குழந்தைகளுடன் விளையாடுவதும் மீண்டும் தொடங்கியது. மறுபுறம் மருத்துவமனை மேலாண்மை வளர்மதியின் மீது நடவடிக்கை எடுத்து அவளது பதவியை உடனடியாக ரத்து செய்தது. மேலும் அவளது மீது மருத்துவ மோசடி செய்ததற்கான அதிகாரபூர்வ புகாரை பதிவு செய்தது. ஏமாற்றுதல், போலி ஆவணங்களை தயாரித்தல் மற்றும் நோயாளியின் உயிருடன் விளையாடிய குற்றங்களின் கீழ் அவளது மீது வழக்கு தொடரப்பட்டு அவள் சிறைக்கு அனுப்பப்பட்டாள்.
மலர்விழியின் பெற்றோருக்கு இந்த பயங்கரமான உண்மை தெரிந்தபோது அவர்களால் சமூகத்தில் முகம் காட்ட முடியவில்லை. அவர்கள் தீபாவளிக்கோ அல்லது பண்டிகை நாட்களுக்கோ எப்போதாவது ஃபோன் செய்து மலர்விழியிடம் நலம் விசாரிப்பார்கள். ஆனால் அறிவழகனும் மலர்விழியும் இப்போது அந்த விஷயத்தை மிகவும் புரிந்து கொள்ளுதலுடன் தவிர்த்து விடுவார்கள். அவர்கள் கடந்த காலத்தின் அந்த வடுக்களை தங்களின் நிழல் காலத்தின் மீது எப்போதுமே ஆதிக்கம் செலுத்த விட்டதில்லை. நாட்கள் கடந்தன. அடுத்த ஆண்டின் புத்தாண்டு நன்னாள் வந்தது. வசந்த காலத்தின் தொடக்கம் ஏற்பட்டிருந்தது. இயற்கையும் புதிய தளிர்களை கொண்டிருந்தது. இந்த நன்னாளில் அறிவழகனும் மலர்விழியும் ஒரு மிகவும் அழகான முடிவை எடுத்திருந்தனர். அவர்கள் தங்களின் வீட்டிற்கு பின்னால் இருந்த சிறிய ஆனால் இயற்கை எழில் கொஞ்சம் தோட்டத்தில் ஒரு விழாவிற்கு ஏற்பாடு செய்திருந்தனர். அங்கே எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லை, விருந்தினர்கள் இல்லை, சமுதாயம் இல்லை, எந்த ஒரு ஆரவாரமும் இல்லை. அங்கே இருந்தது வெறும் அவர்கள் இருவரும், ஒரு புரோகிதர் மற்றும் அவர்கள் திருமணத்தின் முதல் ஆண்டில் தோட்டத்தில் நட்ட அந்த செம்பக மரம் மட்டுமே. அதில் இப்போது அழகான நறுமணமிக்க மலர்கள் பூத்திருந்தன. மலர்விழி இன்று மிகவும் சாதாரணமான பாரம்பரிய புடவையை உடுத்தியிருந்தாள். மேலும் அதே பழைய தோடுகளை அணிந்திருந்தாள். அதை அவள் 19 ஆண்டுகளுக்கு முன்பு தங்களின் திருமணத்தில் அணிந்திருந்தாள். அறிவழகன் வெள்ளை நிற ஆடையில் மிகவும் கம்பீரமாக காணப்பட்டான். செம்பக மரத்தின் அடியில் இளம் வெயிலில் புரோகிதரின் மந்திர உச்சாடனங்களுக்கு இடையில் அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் கழுத்தில் மீண்டும் ஒரு முறை மாலைகளை அணிவித்து கொண்டனர். அவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஒருவருக்கொருவர் துணையாக இருப்போம் என்ற திருமண உறுதிமொழியை புதியதாக எடுத்தனர். மாலை அணிவிக்கும் போது அறிவழகனின் கண்களில் இருந்து திடீரென தண்ணீர் வந்தது. அவன் ஒரு சிறு குழந்தையைப் போல விம்மி விம்மி அழுதான். மலர்விழி சிரித்து கொண்டே அவளது கண்ணீரை துடைத்துவிட்டு கூறினாள், அட, முதல் திருமணத்தில் நீ துளியும் அளவில்லை, பிறகு இப்போது இந்த இரண்டாவது திருமணத்தில் அழுவதற்கு என்ன இருக்கிறது? அறிவழகன் அவளது கையை தன் நெஞ்சின் மீது வைத்து கம்மிய குரலில் கூறினான், மலர்விழி, நான் உன்னை முதலில் திருமணம் செய்தபோது எனக்கு குடும்பம் என்றால் என்ன, நீ என் வாழ்க்கையில் இருப்பதன் மதிப்பு என்ன என்பது தெரியாது. ஆனால் இன்று நான் உன்னை இரண்டாவது முறை திருமணம் செய்யும்போது நான் ஒரு பயங்கரமான புயலிலிருந்து உன்னை காப்பாற்றி கொண்டு வந்துள்ளேன். ஒரு மரணத்தின் சதி வலையிலிருந்து உன்னை திரும்ப பெற்றுள்ளேன். இன்று எனக்கு தெரியும் நான் எதை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்று. நான் உன்னை என் முழு நம்பிக்கையுடனும் மூச்சுடனும் மீண்டும் தேர்ந்தெடுக்கிறேன். இருவரும் செண்பக மரத்தில் சாய்ந்து கொண்டு நின்றனர். திருச்சியின் அந்த காலை பொழுது மிகவும் அமைதியாகவும் திருப்திகரமாகவும் இருந்தது. அறிவழகன் மலர்விழியின் தோளின் மீது கை வைத்து முன்னால் இருந்த நீல வானத்தை பார்த்தபடி ஒரு கருத்தை முன்வைத்தான். அது இன்றைய ஒவ்வொரு மனிதனையும் சிந்திக்க வைக்கக்கூடியது. மனிதர்கள் சொல்கிறார்கள், நம்பிக்கை என்பது ஒரு முறை கட்டப்பட்டு விட்டால் வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருக்கும் என்று, ஒரு வீட்டின் கூரையை போல. ஆனால் எனக்கு தோன்றுகிறது அது அப்படி இல்லை என்று. நம்பிக்கை என்பது வீட்டின் கூரையை போன்றது அல்ல, அது வீட்டின் அஸ்திவாரத்தை போன்றது. ஒரு பயங்கரமான புயல் கடந்து செல்லும் போது நாம் வீட்டின் அஸ்திவாரம் வெளியிலிருந்து சரியாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் ஒரு முறை மெதுவாக பரிசோதித்து பார்க்கிறோம். உறவுகளும் அப்படித்தான். முன்னால் இருக்கும் நபர் நமக்கு எவ்வளவு நெருக்கமானவராக இருந்தாலும் உறவுகளில் உள்ள நம்பிக்கையையும் வெளிப்படை தன்மையையும் அவ்வப்போது சரிபார்த்து கொள்ள வேண்டும். சந்தேகம் கொள்வதற்காக அல்ல, மாறாக நாம் எந்த மனிதர்களை உயிருக்குயிராக நேசிக்கிறோமோ அவர்களுக்கு தெரிய வேண்டும், அவர்கள் வாழும் இந்த குடும்ப வாழ்க்கை அவர்கள் நினைப்பது போலவே அவ்வளவு வலிமையானது என்று. அறிவழகனும் மலர்விழியும் ஒரு பொய் முடிவை மறுத்து தங்களின் உண்மையான அன்பின் மற்றும் நம்பிக்கையின் பலத்தால் ஒரு அழகான அத்தியாயத்தை தொடங்கியிருந்தனர். இயற்கையின் அந்த அமைதி இப்போது அவர்களின் மனதிலும் நிரந்தரமாக குடியேறியது. இந்த கதையிலிருந்து இவ்வளவுதான் புரிகிறது. உறவு இரத்தத்தினுடையதாக இருந்தாலும் சரி, மனதினுடையதாக இருந்தாலும் சரி, அதன் உண்மையான அடையாளம் ஆபத்து காலத்தில் தான் தெரிய வருகிறது. நம்பிக்கை குருட்டுத்தனமாக இருக்கக்கூடாது, ஆனால் அன்பு சந்தேகமாக மாறக்கூடாது. இருவருக்கும் இடையில் வெளிப்படைத்தன்மை இருந்தால் எந்த ஒரு புயலும் குடும்ப வாழ்க்கையை அழிக்க முடியாது. உங்கள் கருத்துப்படி இத்தகைய துரோகத்திற்கு மன்னிப்பு இருக்கலாமா? உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக எழுதுங்கள். நன்றி.